ஸோ மார்க்கெட்ல வந்து இந்த இதுக்கு முன்னாடி நீங்க பாடி வச்சு ட்ரேட் எடுக்கிறது எல்லாமே அது ஒரு அது பண்ணலாம், தப்பு கிடையாது. கிரீன் பாடி ரெட் பாடின்றது. பட் அதிகமான ஃபிளக்சுவேஷன் எதுல இருக்குன்னா விக்கு தான் இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து இப்படி ஒண்ணு இருக்கான்றதே நிறைய பேர் தெரியாம கூட இருந்திருப்பீங்க. ஒரு விக்குக்கு இவ்வளவு பவர்ஃபுல் இருக்கானா? எஸ், மார்க்கெட்டோட ப்ரெஷர் எல்லாமே விக்ல தான் காமிப்பாங்க. ஓகேவா? கோபம்ன்றத எப்படி சொல்றது, அந்த மாதிரிதான் மார்க்கெட்டோட ப்ரெஷரை வந்து கேண்டில் வழியா காட்டுறப்ப அந்த கேண்டில் விக்கா இருக்கா விக் இல்லாம இருக்கா. ஓகே. சோ அதனாலதான் ஒரு கேண்டில் வந்து ஃபுல்லா படிக்க கத்துக்கணும். அதனாலதான் கேண்டில் ரீட் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஓகே. இப்ப இது ரிஜெக்ஷன் பிளாக். நான் இதுல வந்து கிட்டத்தட்ட வந்து அரௌண்ட் 80 பிபிடிஸ் கிட்ட இருக்கு. ஓகேவா? 85 பிபிடிஸ் கிட்ட இருக்கு. இதெல்லாம் எக்ஸாம்பிள். பட் பிரசன்டேஷனா உங்களுக்கு 39 பிபிடிஸ் இருக்கு. ஸோ இதை ஒன்னொன்னையும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அப்ப கிட்டத்தட்ட எவ்வளவு டைம் எடுக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒன்னொன்னையும் நம்ம டீப்பா தான் படிக்க போறோம். ஓகே. மார்க்கெட்டோட ஓப்பனிங்ல வந்தா எப்படி எடுக்கலாம், மார்க்கெட்டோட பிகினிங்ல வந்தா எப்படி எடுக்கலாம், ஓகே, ரெசிஸ்டன்ஸ்ல வந்தா எப்படி எடுக்கலாம், இதான் என்ன பண்ண போறோம் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே. சார் இடையில விக்கு பாக்ஸ் போட்டா அது ஒர்க் ஆகுமா? சில நேரம் ரெசிஸ்டன்ஸ்ல விக்கு ட்ரிகர் ஆகி மேல போறான், சில நேரம் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலேயும் விக்கு ட்ரிகர் ஆகி மேல போறான். ஸோ இது எல்லா கொஸ்டின் இன்னைக்கு கிளாரிஃபை பண்ணிடலாம். ஓகே. விக்கு அந்த பாக்ஸ் அந்த ரிஜெக்ஷன் பிளாக் எங்க டிராப் பண்ணா பர்ஃபெக்டா இருக்கும், அதுக்கு உண்டான சுச்சுவேஷன் என்னன்னு. ஓகே. அதுதான் இப்ப மோஸ்ட்லி பார்க்க போறோம். சும்மா நான் ரஃபா ஒரு ஒரு பிளாக் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி ஒர்க் ஆகும்னா. ஒரு பையர் லெவல் பின்னாடி இருந்து, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பையர் லெவல் பின்னாடி இருந்து மார்க்கெட் இப்படி வந்து நியூவா ஒரு விக் அடிச்சு இப்படி டிராப் பண்ணோம்னா இது பிக்கப் ஆகும். இங்க வந்து கேண்டிலா தான் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க வெறும் கேண்டிலா தான் இருக்கு. ஓகே. இப்படி டிராப் பண்றீங்க, மார்க்கெட் ஏறி வந்து இந்த இடத்துல இப்படி பிக்கப் ஆனா இது ஒர்க் ஆகும். அட் த சேம் டைம் இந்த இடத்துல ஒரு ரெட் பாடியை ஒரு பையர் வின் பண்ணி இந்த லெவலுக்கு இப்படி விக் அடிச்சு இப்படி ஆனாலும் இந்த பிளாக் ஒர்க் ஆகும். புரியுதா? இது வந்து பையரோட ஓப்பன்ல டிராப் பண்ணிருக்கிற பிளாக். இது அந்த செல்லரை பையர் வின் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து ட்ரிகர் பண்ணிருக்கிற பிளாக். இது தனி அது தனி, இது செப்பரேட் அது செப்பரேட். இந்த ரெண்டு பிளாக்கும் ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணிருக்கேன், பையருக்கு ஈக்குவலா ஒரு ஹேமர் டிராப் பண்ணிருக்கேன். இதுவும் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் செட்டப். மார்க்கெட் அதே மாதிரி ரிவர்ஸ் ஆகி இந்த லெவலுக்கு பிளாக், ஐ மீன் ஒரு ஒரு பையிங் ப்ரெஷரோட ஒரு கேண்டில் வந்து அந்த லெவல் வந்து இப்படி இதை ட்ரிகர் பண்ணி இந்த ஓப்பனிங் ட்ரிகர் பண்ணி இப்படி இருந்தாலும் ஒர்க் ஆகும். ஓகே. இதை ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மாதிரி வச்சுக்கோங்க, ஏன்னா அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறதுக்கு யூஸ் ஆகும். சேம் அதே தான் ரெசிஸ்டன்ஸ்க்கும். ஓகே. சேம் அதுதான் ரெசிஸ்டன்ஸ்க்கும். எப்படின்னா ஒரு கிரீன் மார்க்கெட் இங்க என்ன இருக்கு, செல்லா இருக்கு. ஓகே. இது ரெசிஸ்டன்ட், இதுவும் ஒரு லெவல். ஓகே. இப்ப மார்க்கெட் இறங்கி இப்படி போறப்ப இங்க பையரோட ஓப்பனை மார்க் பண்ணிருக்கேன்ல, அப்ப இங்க போயிட்டு செல்லரோட ஓப்பனை மார்க் பண்ணி இப்படி இருக்கா. அப்ப இது என்ன ஆகும்னா இது டவுன் லெவல பக்கா ஒர்க் ஆகும். ஓகே. இது டவுன்ல பக்காவா ஒர்க் ஆகும். இது ஃபர்ஸ்ட் செட்டப். அதே செட்டப் ஒரு கிரீன் பாடி, அட் த சேம் டைம் சேம் ரெட் பாடி இப்படி இருக்கு. மார்க்கெட் இறங்கி வரான். இங்க என்ன பண்ணிருக்கேன், ஒரு செல்லரை பையர் வின் பண்ண இடத்துக்கு இங்க டிரா பண்ணிருக்கேன். அட் த சேம் டைம் இங்க என்ன பண்ணி வச்சிருக்கேன், செல்லரோட ஓப்பனுக்கு இங்க ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. செல்லரோட ஓப்பனுக்கு இங்க என்ன பண்றேன்னா இதே இடத்துல இப்படி வந்து இப்படி அடிச்சிருந்தாலும் இந்த பிளாக் என்ன ஆகும், ஒர்க் ஆகும். ஓகே. லெவல இங்க என்ன பண்ணிருக்கேன், ஈக்குவலா வச்சிருக்கேன், இங்க இறக்கி வச்சிருக்கேன். ஓகே. இந்த லெவல் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த பையரோட ஓப்பனிங் ட்ரிகர் பண்ணிருக்காங்க, பிளஸ் செல்லரோட ஓப்பனையும் ட்ரிகர் பண்ணிருக்காங்க. அப்ப இது ஒர்க் ஆகும். ஓகேவா? இதெல்லாம் ஸ்ட்ராங் பிளாக். ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இது கால் ஆப்ஷன் எடுத்திருக்கீங்களா, புட் ஆப்ஷனா?
நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து போலாமா? சரி, ஓகே. சரி, சரி, இப்ப நான் பிரசன்டேஷனுக்குள்ள போறேன். சார்ட் நம்பர் 1. ஒரு 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 கேண்டில் எப்படி இருக்குன்னா, ஒரு கிரீன் பாடி இப்படி இருக்கு. ஓகே, ஒரு ரெட் பாடி. அதாவது ஒரு மெத்தடாலஜின்னு ஒண்ணு இருக்கு. எப்பயுமே இதை தான் ஃபாலோ பண்ணணும்னா இப்படிதான் ஃபாலோ பண்ணணும். ஒரு பையர் ஓப்பனுக்கு, ஓகே, மார்க்கெட்டு இது ஒரு ஓப்பன், இது க்ளோஸ். ஓகேவா? இந்த ஓப்பன் க்ளோஸ்க்கு பாட்டம்ல விக் இப்படி அடிச்சிருந்தான்னா, ஐ மீன் இங்க இருந்து ட்ரிகர் ஆகி மேலே ஏறுவான். ஓகே, இது ஃபர்ஸ்ட் செட்டப். அதே மாதிரி அதே ஓப்பன் க்ளோஸ், அதே கேண்டில் கீழே விக் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க நீங்க இந்த லிமிட் ஆர்டர் இங்க பிளேஸ் பண்ணிருங்க. விக் இல்லாம இருந்தா வந்ததுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. விக்கோட இருந்தா வர்றதுக்கு முன்னாடி ட்ரேட் எடுங்க. அவ்வளவுதான். இங்க என்ன சொல்லியிருக்கேன்? லிமிட் ஆர்டர். இங்க மார்க்கெட் ஓப்பன் க்ளோஸ், மார்க்கெட் இறங்குறானா, இறங்குறப்ப வந்ததுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. ஒரு ரெட் பாடியா போட்டு இறங்குறாங்க, இப்படி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி போடுறாங்க, இப்படி வர்றப்ப அடுத்த கேண்டில் விக்கோட வர்றப்ப அங்க ட்ரேட் எடுங்க. அதுக்கு ஒரு பிளாக் டிரா பண்ணுங்க. இது அப்படி கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா ஒரு பிளாகோட வர்றப்ப நீங்க இறங்குறப்ப இங்கே என்ன பண்ணலாம்? என்ட்ரியா பிளேஸ் பண்ணலாம். சேம் டிட்டோ அதுதான். ஒரு ரெட்டோட இப்படி மார்க்கெட் இருக்குன்னா, மார்க்கெட் ரெட் பாடி ஒரு கிரீன் பாடி இப்படி போட்டு ஏறானா, இந்த இடத்துல கான்செப்ட் வைஸ் நான் இன்னைக்குதான் சொல்லி கொடுத்தேன் அந்த பேட்ச்ல. இதுக்கு ஈக்குவலா பையர் லெவல்ல இருந்தா இது பிக்கப் ஆகி ஏறுவான். சோ இங்க இருந்து ஏறுறப்ப இது என்ன ஆகும் உங்களுக்கு? ஓகே தான். ஐ மீன் இங்க பாருங்க, அதுக்கு முன்னாடியே ஒரு ஷூட்டிங் ஸ்டார் போட்டு இந்த இந்த விக் இப்படி உள்ள போனாலே அகைன் அந்த இடத்துல ரிவர்ஸ் ஆயிரும். இப்படி வந்தாலும் ஓகே தான். அட் த சேம் டைம் இப்படி இருக்கு, இப்படி ஏறி உள்ள கிரீன் பாடி போய் இந்த இடத்துக்குள்ள இப்படி இருந்தாலும் ஓகே தான். சோ முன்னாடி ரிவர்ஸ் விக் அடிச்சாலும் ஓகே தான். கொஞ்சம் இந்த லெவல ரீச் பண்ணி அங்க இருந்து ரிவர்ஸ் ஆனாலும் ஓகே தான். ஓகேவா? இது விக்கோட வச்சிருக்கேன். இதே விக் இல்லாம கேண்டில் இருக்கு, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து ஏறுறப்ப இப்படி அடிப்பானா? அப்ப இதை விட்டுட்டு இதுக்கு டிரா பண்ணு. அவ்வளவுதான். ஓகே, இதுக்கு முன்னாடியே ட்ரேட் எடுக்கணும். எது? லிமிட் ஆர்டர் புட் ஆப்ஷன் போகணும். இது வந்ததுக்கு அப்புறம் போகணும். அதுதான் நான் 2 டைமென்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கேன். இது லிமிட் ஆர்டர் இங்க இருந்து இறங்குறப்பே போட்டுடலாம். இது வந்ததுக்கு அப்புறம் போடுங்க. இங்க லிமிட் ஆர்டர் வர்றதுக்கு முன்னாடியே போட்டுருங்க. இது வந்ததுக்கு அப்புறம் போடுங்க. ஏன்னா விக் இருக்கிறப்ப ப்ரெஷர் பயங்கரமா இருக்கும். ஒரே கேண்டில் ஈஸியா ப்ராஃபிட் கொடுத்துருவோம். 2 டைமென்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. சார் ஹலோ சார், ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து இப்ப பிளாக் பண்றது அது ஹை பிரஷரோட வருமா சார்? இல்ல, இங்க மார்க்கெட் இறங்குறப்ப ஒரு ரெட்ட கிரீன் வின் பண்ணதுக்கு அப்புறம் என்ட்ரி போங்கன்னு சொல்ல வரேன். இங்க அப்படி இல்ல. விக் இருக்கிறப்ப மார்க்கெட் இறங்குறப்ப இங்கே ஈஸியா ட்ரிகர் ஆயிடுவான்னு சொல்றேன். ஓகே ஓகே சார். கீழே இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் பிரேக் அவுட்டுக்கு மேல பிரேக் அவுட் சொல்லல, மார்க்கெட் ரிவர்ஸ்க்கு என்ட்ரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். மேல பிரேக் அவுட்டுக்கு நான் இப்ப சொல்லி கொடுக்கல. இது ரிவர்ஸ் ப்ராசஸ். நான் பிரேக் அவுட் மேல ஆகிறதுக்கு சொல்லி கொடுக்கல, ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே சார், ஓகே சார். ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? சார் இப்ப அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல ஹேமர் அடுத்த கேண்டில் என்ட்ரி எடுக்கணுமா சார்? ஆமாமா, ஆமா. இப்ப ஹேமர் வந்ததுக்கு அப்புறம் என்ட்ரி எடுக்கிறது எடுத்துடலாம்.
அட் த சேம் டைம் ஹேமருக்கு அப்புறம் கிரீன் பாடி வந்து எடுத்தாலும் ஓகே தான். ஓகேங்க சார், தேங்க்யூ. சார் ரெட்டுக்கு மட்டும் ஒரு முறை சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார். இப்ப இதுல பாத்தீங்கன்னா செல்லிங் பிரஷரோட ரெட் பாடி வந்திருக்கா? எஸ் சார். மார்க்கெட் ஒருவேளை இப்படி ரிவர்ஸ் ஆகிறான்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்படி ரிவர்ஸ் ஆகிறப்ப அந்த செல்லிங் பிரஷர் கேண்டில், அதாவது நார்மல் ரெட் பாடியா வராம ஒரு பிரஷரோட வர ரெட் பாடியா இருக்கா? எஸ் சார். அப்ப மார்க்கெட் இங்க போறப்ப இந்த இடத்துல வந்து ரெடியா இருப்பாங்க மார்க்கெட்டை இங்க செல் பண்றதுக்கு, ஓகேவா? அப்ப என்ன ஆகும்னா ட்ரிகர் பண்ணிட்டு அடுத்த செகண்ட் இப்படி ரெட் பாடி போடுவான். சோ இந்த இடத்துல நீங்க லிமிட் ஆர்டர் ப்ரீவியஸாவே பிளேஸ் பண்ணி வச்சிரலாம்னு சொல்ல வரேன். வந்ததுக்கு அப்புறம் எடுக்க தேவையில்லை. ஓகேங்க சார். ஓகே ஓகேங்க சார். இன்னொரு கேண்டில் சார், அது வந்து வந்ததுக்கு அப்புறம் எடுக்கணும்ல ரெட்ல, அது ஆமா. இப்ப இந்த கேண்டில், இந்த மாதிரி கேண்டில் வரவே இல்லை, மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்கான், ஓகேவா? இப்ப இந்த பாருங்க, இந்த கேண்டில் ஓப்பனா, இது க்ளோஸ். மார்க்கெட் இங்க போய் இதுக்கு மேல ஓப்பன் க்ளோஸ் இப்படி வச்சு, ஆனா விக்கு மேல வச்சிருக்கானா? எஸ் சார். இதுவும் செல்லிங் பிரஷரா இருக்கு. அப்ப என்ன நடக்கும்னா அடுத்து மார்க்கெட்டோட பூம் வந்து இப்படிதான் இருக்கும். ஓகேங்க சார். ஸோ இதுதான் இப்ப நம்ம பிரசன்டேஷன்ல 1 by 1 நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அது நிறைய இருக்கு. இப்ப ஒன்னொன்னா நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க பாருங்க, மார்க்கெட் இப்ப ஃபர்ஸ்ட் கேண்டிலா? சரி, ஃபர்ஸ்ட் கேண்டில் ஒரு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் செல்லர் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வீக்கா இருக்கவே கூடாது. நல்லா இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நீங்க ரெட் கலரை பார்த்து ட்ரேட் எடுக்காதீங்க, லெவல் பார்த்து ட்ரேட் எடுங்க. கலர் பார்த்து சொல்லுவாங்கல்ல, கலரை பார்த்து கல்யாணம் பண்ணாத அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி கலர் பார்த்து ட்ரேட் எடுக்காதீங்க, சரியா? கலர் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு உருவாக்குற ஒரு மாயை தான். ஓகே, சோ இங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வாங்கி வச்ச ப்ராஃபிட் எல்லாத்தையும் வித்துட்டேன் அப்படின்ற மீனிங். அப்ப இதுல மார்க்கெட் சப்போர்ட்ல இருக்கா ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கான்னு மட்டும் பார்த்தா போதும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்ட்ராங் செல்லர் வந்ததுக்கு அப்புறமா அப்படி வீக்காவே கூடாது, ஓகேவா? ஒருத்தன் ஸ்ட்ராங்கா இருக்கான், அடுத்து உடனே அவனோட ஆக்டிவிட்டி எல்லாம் வீக்கா இருக்குன்னா ஏதோ சம்திங் ராங், பேக் அடிக்க போறாங்கன்னு அர்த்தம். அதேதான் விஷயம். ஒரு பேச்சுல தெரியும்ல, நல்லாதான் பேசிட்டு இருந்தா திடீர்னு என்ன. அதே மாதிரிதான் கேண்டில் நல்லா தானே வந்துட்டு இருந்தா. அப்ப ஒரு ஸ்ட்ராங் செல்லருக்கு அப்புறம் மார்க்கெட் வீக் ஆகக்கூடாது. அப்படி வீக்கா மாறினா உள்ள பயம். ஓகே, இதுல என்ட்ரி செட்டப் எப்படின்னா, ஒன்ஸ் இங்க பாருங்க, இதுல என்ட்ரி ப்ராசஸ் வேற மாதிரி எடுக்கலாம். இங்க பாருங்க, ஒன்ஸ் ஒரு செல்லரை வீக் பையர் மறுபடியும் வின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பையரோட லெவலை மார்க் பண்ணுங்க. பாடி கிடையாதுப்பா, விக்ல மார்க் பண்ணி இங்கதான் என்ட்ரி பிளேஸ் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் இங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு பையரோட ஓப்பனும் ஒரு செல்லரோட ஓப்பனும் க்ளோஸும் மீட் ஆகுதா ஒரே பாயிண்ட்ல, அதை இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இது கீழே எஸ்எல். இப்பயும் சொல்றேன், உங்களுக்கு ஒரு கேண்டில் இப்படி அடிச்சு இப்படி இருந்தாலும் இது எஸ்எல் ஹிட் கிடையாது, புரியுதா? காலையில தானே சொல்லி கொடுத்தேன். ஆமாம் சார். ஓகே, இப்ப அந்த லைனுக்கு கீழே ஸ்டாப் லாஸ்னு சொன்னீங்களா, அந்த விக்குக்கு வச்சுக்கலாமா சார் நம்ம ஸ்டாப் லாஸ்? நீங்க இத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேண்டிலா வர்றப்பதான் ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும். ஓகே 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 சார், புரியுது புரியுது. ஸ்டாப் லாஸ் வைக்க கூடாது, மைண்ட்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஒன்ஸ் இத க்ளோஸ் வச்சிட்டா எனக்கு இது ஸ்டாப் லாஸ் ஹிட், அப்படியே நம்ம என்ன பண்ணி எக்ஸிட் பண்ணிக்கணும். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா இங்கதான் நிறைய ஏகப்பட்ட ஆர்டர் அள்ளிட்டு போவான். ஓகே ஓகே சார். எப்பயுமே ஒரு ஸ்டாப் லாஸ்னா, இது நான் கொடுக்குற கான்செப்ட்ல இதுதான். இப்படி நான் லெவல் கொடுத்து இப்படி இருக்கு, இங்க ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன், மார்க்கெட் இப்படி ஏறி இப்படி வந்து இந்த இடத்துல இப்படி விக் அடிச்சு இப்படி நின்றாலும் இது ஸ்டாப் லாஸ் கிடையாது. ஓகே சார். சோ கேண்டில் க்ளோஸ தான் நீங்க ஸ்டாப் லாஸா எடுத்துக்கணும். ஓகே, அப்ப இந்த மாதிரி வருவான். இப்ப இது வேற டைமென்ஷன்ல இருக்கு, பட் இங்க என்ன பண்ண ட்ரிகர் பண்றானா, இங்க இருந்து ஏறான். இதே சட்டை நான் வேற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை நீங்க வரைஞ்சுக்கிறீங்களா? சார் சொல்லுங்கம்மா. சார், இந்த இடத்தை ஏன் சார் ரிஜெக்ஷன் பிளாக் வரைஞ்சிருக்கீங்க? அந்த ரெட் கேண்டிலும் மீட் ஆகுறதுனாலயா சார்? இதையா? இல்ல, இங்க இந்த சார்ட்ல சார். இதுல கேக்குறீங்களா? ஆமா சார். அதாவதுமா, அததான் இன்னும் நான் சொல்ல வரல, இன்னும் இனிமேதான் சொல்ல வர போறேன், அதுக்குள்ள கேக்குறீங்க. இதை நோட் பண்ணுங்க, நான் சொல்றேன். ஓகே சார். ஓகே சார், ஒரு டவுட் சார். அந்த ஸ்டாப் லாஸ் எஸ்எல் ஹிட்னு சொல்றீங்களா சார்? அந்த ரெட் கேண்டில் ஃபுல்லா இறங்குறாங்க, அதுக்கு பிஃபோர் இருக்கிற பிளாக் கேண்டில் வந்து அந்த கிரீன் கேண்டில்
அது வந்து விக்கு வைக்கும் போது நமக்கு எப்படி சார் தெரியும் அது விக்கு தான் வைக்க போகுது இல்ல ரெட் கேண்டில் ஃபுல்லா வைக்கிறது? ஏன்னா விக்கு வைக்கிறதுக்கு பாடி வரைக்கும் இறங்கி தானே சார் மோஸ்ட்லி நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். எப்பயுமே ஒரு மார்க்கெட்ட சப்போர்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா விக்கு வச்சுட்டு தான் சார் போவாங்க. ஓகேவா? அதனால நீங்க எடுக்கிற நீங்க லெவலை ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிட்டு அது க்ளோஸ் ஆகுதா விக்கு வைக்குதா இதை தயவு செய்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. விக்கு வச்சா நீங்க வெயிட் பண்ணலாம், க்ளோஸ் வச்சா எக்ஸிட் ஆயிக்கணும், அவ்வளவுதான். தேர் இஸ் a ரூல், இதுதான், வேற வழியே கிடையாது. ஓகே, மோஸ்ட்லி அங்க விக்கு தான் சார் அடிப்பான். ஸ்டாப் லாஸ்ன்றது அங்க ஒரு லைனை மார்க் பண்ணி வச்சுக்கணும் நம்ம, அவ்வளவுதான். ஆமா, இதுதான். இப்ப நான் காலையில சார் ஒருத்தர் கேட்டாரு, நான் பாக்ஸ் ஆமா போட்டு சார். இதுதான் ஸ்டாப் லாஸ்ன்னு சொன்னேனா? ஆமா சார், ஆமா சார். ஆனா அது ஸ்டாப் லாஸ் ஹிட், அதாவது அது வந்து விக் அடிச்சிருக்கான். க்ளோஸ் ஆமா. வச்சா அதுதான் உங்க லாஸா பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சார் கரெக்டா எடுக்கிறேன் சார், லாஸ் ஆகுது, ஏன்னா அங்க விக். ஆமா சார், விக்ல தான் வந்து அடிச்சிட்டு போயிடுது சார். மோஸ்ட்லி அங்கதான் பண்ணுவான் அந்த அந்த லூப் போல நீங்க இதுதான் விஷயமே. இத மறக்கவே மறக்காதீங்க. இப்ப அடுத்த கொஸ்டின் நீங்க பாருங்க, நான் மறுபடியும் இதுல எக்ஸ்பிளைன் பண்றேன். நல்ல இன்ஃபர்மேஷன், தேங்க்யூ சார். இதுதான் எங்களுக்கு பெரிய லாஸ் ஆயிடுது சார். இப்ப இங்க பாருங்க, எப்பயுமே ஒரு கேண்டில பிரேக் ஆகிற கேண்டில் இருக்குல்ல, ஒரு கேண்டில பிரேக் அவுட் ஆகிற கேண்டில், அது கிரீனா இருந்தாலும் சரி ரெட்டா இருந்தாலும் சரி, ரெட் இருக்கு. இப்ப நான் கிரீனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது கிரீன் பாடி வச்சுக்கோங்க. ஓகே, இது ரெட், இது கிரீன். இப்போ ஓப்பன் க்ளோஸ். ஓகேவா? அடுத்து பிரேக் ஆகிற கேண்டில் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க பிரேக் ஆயிருக்கு. ஒரு பிரேக் அவுட் கேண்டில் விக்கோட பிரேக் ஆச்சுன்னா, விக்கோட பிரேக் ஆச்சுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது பிரேக். க்ளோஸ் வச்சுட்டான்ல, பிரேக். பிக் பாடியோட பிரேக் ஆச்சுன்னா நீங்க ரெட்டோட ஓப்பன்ல ஆர்டர் போடக்கூடாது. அந்த கேண்டிலுக்கு ஒரு பிக் அடிச்சிருக்கான் பாத்தீங்களா, அங்கதான் என்ட்ரி எடுக்கணும். ஆக்சுவல் ரூல் என்ன, சும்மா யூடியூப்ல நான் போடுவேன், இது வந்து பிரேக் பண்ணா இங்க எடுங்க, இது ஓப்பன் கேண்டில், பிரேக் ஆனா இப்படி எடுங்கன்னு சொல்ல. ஆனா இந்த கேண்டில் எப்படி பிரேக் ஆயிருக்குன்றத பார்க்கணும், அதுதான் டெப்தா படிக்கிறது. சோ எனக்கு இந்த கேண்டில் என்னவா பிரேக் ஆயிருக்கு, விக்கோட பிரேக் பண்ணிருக்கான். அப்ப என்ன பண்ணணும், இதுலதான் என்ட்ரி பிளேஸ் பண்ணணும். இதுலதான் என்ட்ரி பிளேஸ் பண்ணணும். ஓகேவா? இப்ப இதுல என்னன்னா, மேல விக் இருக்கா? ஓகே, மேல விக் இருக்கா? இப்ப மேல விக்கோட ஒரு தடவை சார்ட்ட படிங்க, மேல விக் இல்லாம ஒரு தடவை சார்ட்ட படிங்க. இப்ப இது விக்கோட இருக்கா? விக்கோட இருக்கிறப்ப இந்த ஏரியாவை ஒரு பையர் க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஓகே, அட் த சேம் டைம் ரிவர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரிவர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு செல்லர் ஓப்பனையும் ட்ரிகர் பண்ணிருக்காங்க. சார் அப்ப இந்த இடத்துல நான் பாக்ஸ்ல போடணுமா செல்லர் ஓப்பன்ல போடணுமானா, இதுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் கம்மியா இருந்தா நீங்க பாக்ஸ்லயே போடலாம், இதுலதான் போடணும் கிடையாது. இதுக்கும் இந்த விக்குக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்க மாட்டானா, அப்ப அந்த பாக்ஸுக்கு டார்கெட்டை முடிச்சுக்கணும். இந்த விக்கை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்றேன், வேற ஆங்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஆங்கிள் எக்ஸ்பிளைன் ஒரே மாதிரி சொல்லல. இதே விக் எனக்கு பெருசா இருக்குன்னா இந்த கேண்டில் என்ன பண்ணிக்கணும், ட்ரேட் முடிச்சுக்கணும். இது சின்னதா இருக்குனால ஈஸியா பிரேக் பண்ணி ட்ரிகர் பண்ணிட்டு போயிட்டான். ஓகே, பிபிடி நம்பர் 1, ஐயோ ஆமா, 2ஆம் நம்பர் பிபிடி. ஓகே, சோ இதான் விஷயமே. சோ ஒரு கேண்டில பிரேக் அவுட் நடக்கிறப்ப, ஓப்பன் கேண்டில் பிரேக் அவுட் நடக்கிறப்ப அது விக்கோட பிரேக் ஆனா அதுதான் உங்களுடைய ஃபுல் பேக் என்ட்ரி. ஓகே, ஓப்பன் கேண்டில்ல நடக்கிற விஷயம் இதுதான். அடுத்து சார் இதுல டார்கெட் சார், டார்கெட் அடுத்தடுத்த லெவல் தாமா சார். அங்க லிமிட் ஆர்டர் போடணுமா இல்ல வந்த பிறகு போடணுமா? லிமிட் ஆர்டரே போடுங்க, லிமிட் ஆர்டரே போடுங்க. ஓகே சார். ஓகே, இப்போ இங்க பாருங்க, இது என்னது, ஃபர்ஸ்ட் கேண்டிலா? இது என்னது, இந்த கேண்டில் கிரீன் வந்திருக்கான். அடுத்து பிரேக் பண்ணிருக்காங்களா? பிரேக் பண்ணிருக்காங்க. ஓகே, பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, ஓப்பன் கேண்டில் பிரேக், அந்த இடத்துக்கு வந்து பிளாக்ல என்ட்ரி. லிமிட் ஆர்டர் ஒர்க்கா இருக்கா? ஓகே, சோ ஒவ்வொரு தடவையும் நீங்க இதை படிக்க பார்க்க உங்களுக்கு கான்செப்ட் அப்படியே மர்க்கப் ஆகும், மனப்பாடம் ஆகும். ஓகே, இதை இப்படிதான், ஏன்னா புதுசா பாக்குறப்ப லைவ்ல மறந்துடுவீங்க. இதான் ஃபேக்ட். ஓகேவா? இதான் ஃபேக்ட். ஒன் செகண்ட் பிரணவ் பேசு. இதான் ஃபேக்ட். நீங்க ஃபர்ஸ்டா படிக்கிறப்ப மறந்துடுவோம், எல்லாமே ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி தானே, இன்னொரு தடவை சொல்லி கொடுங்க சார் அப்படின்னு கேட்கறவங்களே, அதே மாதிரிதான். ஸோ இதை ரிப்பீட்டடா இந்த பிபிடிய, இன்னும் சொல்ல போனா இந்த பிபிடிய பிரிண்ட் அவுட் எடுத்து கையில வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு மார்க்கெட்ல ஒவ்வொரு தடவையும் கொடுக்கறப்ப இதை கிராஸ் செக் பண்ண
உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும், என்ன படிக்கிறோம், என்ன செய்யறோம், என்ன தப்பு பண்றோம், எதனால இந்த இடத்துல நம்ம லாஸ் பண்ணோம், இதெல்லாம் நீங்க ரீகால் பண்ணி 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 உங்களுடைய நாலேஜ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து இது ஃபர்ஸ்ட் கேண்டில் மேல செல்லிங் பிரஷர், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எஸ் சார் இந்த செகண்ட் இதுல இப்ப இந்த ரீடெஸ்ட்டுக்கு வந்திருக்கு இல்லைங்களா சார், ரெட் விக்கி வச்சிருக்காங்க இல்லைங்களா சார் பாக்ஸ்ல. ஆமா சார் இப்ப இந்த இடத்துல வந்து இது வந்து ரீடெஸ்ட்டுக்கு தான் வருதுன்னு சொல்லிட்டு எப்படி கன்ஃபர்மேஷன் பண்றது சார்? இல்ல ஒருவேளை மார்க்கெட் ஃபால் ஆகி கீழே போறானா அப்படின்ற ஒரு பயம் ஒவ்வொரு டைமும் வருது சார் எடுக்கும். அதாவது நான் ஒரே ஒரு விஷயம் ஃபார்முலா சொல்லி தரேன். இது ரீடெஸ்ட்டுக்கு தான் வருது, க்ளோஸ் ஆகுதுலாம் அப்படிலாம் பார்க்காதீங்க. மார்க்கெட் ஒரு இந்த மாதிரி ரூட் காஸ் கொடுத்துட்டானா ரிவர்ஸ் வரப்ப இதை ஃபாலோ பண்ணுங்க. அங்க உங்களுக்கு மறுபடியும் ஒரு பையிங் பிரஷர் கேண்டில் வந்தா அது ட்ரெண்ட். ஓகே சார். அதுவே க்ளோஸ் வச்சா இட் ரிவர்ஸ், சாரி இட்ஸ் டவுன். ஓகேங்க. ஓகே, இத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அதாவது இது ட்ரெண்ட் மேல போறது இதெல்லாம் அப்புறமா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 30 பாயிண்ட் எடுக்க பழகிப்போமே. ஓகே 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 ஓகே, இது அதாவது நான் சொல்றது உங்களுக்கு கொடுக்குற பிளாக்ல வர ரிவர்ஸ் வந்து ஒரு அகைன் ஒரு பையிங் பிரஷர் கேண்டிலா இருக்கும். ஓகே ஓகே சார். இப்போ இது பிளாக் தானே, மறுபடியும் ஒரு பையிங் பிரஷர் கேண்டிலா இந்த முன்னாடி சார்ட்ல ஒரு சின்ன டவுட்டுங்க சார். சார் இந்த ஓபன் கேண்டில் பிளாக் போட்டிருக்கீங்களா சார்? இத்தனை கேண்டில் மேல விக்கலா இருக்குல்ல சார், அதுல எல்லாம் போடாம இதுல ஏன் சார் போட்டிருக்கீங்க? இல்ல கான்செப்ட் அதுதானே. ஓபன் கேண்டில பிரேக் பண்ற கேண்டில் விக்கா இருந்தா அங்கதான் டிராப் பண்ணணும்னு சொல்றேன். புரியுதா சார்? ஓகே சார். ஓகே, லேட்டா கவனிச்சீங்களோ? இப்ப இங்க சார் எஸ் பிபிடி ஏதோ பிரிண்ட் பண்ணி வச்சிங்க, அது எப்படி சார்? பா நான் என்னப்பா எடுத்துட்டு இருக்கேன், பிபிடி அப்புறமா கேளுங்கப்பா. 50 பிபிடி இருக்குப்பா. 10:30 மணி ஆயிரும்பா நான் போறதுக்கு. மகாலட்சுமி மேடம், நீங்க ஜூன் பேட்ச் தானே? ஆமாங்க சார். ஜூன் பேட்சுக்கு என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே? நோ கொஸ்டின்ஸ் கேட்டானா இல்லையா? சாரிங்க சார். ஏதோ பிபிடின்னு சொன்னீங்களா, அது கேட்டேங்க சார், பிரிண்ட் அவுட் பண்றதுக்காக. ஸ்பீட் பிரேக்கர் போட்டு விட்டாங்க ப்ரோ. ஸ்கிரீன் யாரோ ஷேர் பண்ணிக்கிறாங்க சார். உங்களுக்கு எதுல விட்ட அப்படி தண்ணி குடிச்சுக்கிறேன் மேடம். கண்டிப்பா ஷேர் பண்ணுவாங்க மேடம் எல்லாமே, நீங்க கவலைப்படாதீங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட செஷனோட ஸ்டைல் எப்படி இருக்கும் தெரியுமா? 1.5 மணி நேரம் உங்களுக்கு போரே அடிக்க கூடாது. 1.5 மணி நேரம் அது ஒவ்வொரு நிமிஷமும் பியூரா இது டீச்சிங் தான் மைண்ட்ல ஃபீல் ஆகும். இது என்னடா அது மொக்க போட்டுட்டு இருக்கான்னு ஃபீல் ஆச்சுன்னா நான் தோத்துட்டேன்னு அர்த்தம். ஓகே, இதுதான் என்னோட ஸ்டைல். அடுத்தடுத்து நறுக்கு போய்கிட்டே இருக்கணும். அதுல டவுட் இருக்கா கேட்கணும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலையை முடிச்சுட்டு அவசரமா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து உட்காந்து நோட் எடுத்துட்டு எல்லாரும் உட்காந்துருப்பீங்க, கரெக்டா? அப்போ ஒவ்வொரு டைமும் ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் மியூட் போடாம பாக்குறவங்கள பாரபட்சம் பார்க்காம ரிமூவ் பண்ணுவேன். ஜூன் பேட்ச் இப்பவே சொல்லிட்டேன், இந்த மியூட்டை போடாம கிளாஸ் அட்டன் பண்ணாதீங்க, நான் ரிமூவ் பண்ணிடுவேன். அதெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் நான் எடுக்கிறப்ப சொல்றேன். ஓகே, நான் ஸ்டார்ட் பண்றேன். டவுட் இருந்தா மட்டும் கேட்கணும். ஓகே, சரி. ஒரு கேண்டில் பிரேக் ஆகுதுன்னா அந்த கேண்டிலுக்கு கீழே விக் இருந்தா அது பிளாக் என்ட்ரி. அப்படி ட்ரிகர் ஆகுதும் விக்கோட இருந்தா அது ட்ரெண்ட். நோட் பண்ணிக்கோங்க. இப்ப கேட்ட டவுட்டுக்கு ஆன்சர். பிளாகுக்கு ரெடி ஆயிருச்சு. அப்படி ட்ரிகர் ஆகுறதும் ரெட்டா ட்ரிகர் ஆனாலும் ட்ரெண்ட் தான். ஐ மீன் ரெட் பாடியில ட்ரிகர் ஆனாலும் ட்ரெண்ட் தான், கிரீன் பாடியில ட்ரிகர் ஆனாலும் ட்ரெண்ட் தான். ஓகே சார், ஒருவேளை ரெட் ட்ரிகர் ஆகி மேல போகாம அதாவது இப்ப ரெட் பாடி ட்ரிகர் ஆயிருக்கு. இப்ப இங்க இந்த கேண்டில் வந்திருக்கு, இந்த கேண்டில் வந்திருக்கு. நம்ம இப்படிதான் பார்க்கணும்னு கிடையாது. இதை ட்ரிகர் பண்ணிட்டு மறுபடியும் தொட்டுட்டும் போலாம். ஓகே, இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சனால மேல போயிட்டாங்க. இவங்க என்ன பண்ணலாம், மறுபடியும் இதை தொட்டுட்டு ஒரு ஷூட்டிங் ஸ்டார் போட்டு மறுபடியும் இதை இறங்கி அப்புறமும் போலாம். ஓகேவா? எப்படினாலும் ஸ்டாப் லாஸ் இது கீழே தான். சரியா? ஓகே, இப்ப அடுத்து இப்ப இங்க பாருங்க, ஸ்ட்ராங் பையர், ஸ்ட்ராங் செல்லிங் பிரஷர். புரியுதா? ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா இருக்கும். எப்படி
நீ பாதி நான் பாதி. ஸ்ட்ராங் பையர் இருக்கான், ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் இருக்கான். இதை வந்து ஓப்பன் கேண்டில் பிரேக் அவுட்ல நான் எடுத்திருப்பேன். மே பேட்ச் ஞாபகம் இருக்கா? ஓகே, இப்ப இதுல நான் மே பேட்ச்ல எப்படி எடுத்திருப்பேன்? பிபிடிஸ் ஐ மீன் எடுத்து டிரா பண்ணிருப்பீங்களே, அங்க எப்படி சொல்லி கொடுத்துருப்பேன்? இப்படி சொல்லி கொடுத்துருப்பேன். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கிரீன் பாடி ஒரு இப்படி இருக்கு, மேல இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. இதுல பிக் கேண்டில் சின்னதா வந்தா இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஃபால் ஆகும் சொல்லிருக்கேன். ஞாபகம் இருக்கா? இப்படித்தானே சொன்னேன். இதுவே இன்னொரு செட்டப்ல ஒரு 2 இப்படி பிரேக் பண்ணா இது ட்ரெண்ட் ஃபால் ஆகும் சொன்னேன். இப்ப இதுல இது ஓப்பன் கேண்டில் வேற. பட் இங்க பாருங்க, ஓப்பன் கேண்டில பிரேக் பண்ணிட்டு மேல போகல. என்ன பண்ணிருக்கான்? அந்த கேண்டில் கீழே ஒரு விக்கு கொடுத்துருக்கான், பையிங் ப்ரெஷர் கொடுத்துருக்கான். சரியா? அந்த பையிங் ப்ரெஷர்ல உள்ள விஷயம் தான் மேட்ரு. இதுல அவ்வளவு பெரிய உன்னிப்பான விஷயம் இருக்கு. என்னன்னா, இந்த பையிங் ப்ரெஷர் இருக்குல்ல, அது ஓப்பன் பிரைஸ் ட்ரிகர் பண்ணா அது ஸ்ட்ராங். அப்படி ஓப்பன் பிரைஸ் ட்ரிகர் பண்ணாம இங்க பாருங்க, மேல விக்கு இருக்கிறதுக்கு வேற. நீங்க புரிஞ்சுக்கோங்க, மறந்துடுவீங்க. ஒரு கிரீன் பாடி இப்படி இருக்கு, ஓகே. அடுத்து இப்படி இருக்கு, இப்படி இருந்தா ஓகே. இப்ப சார் இப்படிதான், இப்படி இருந்தா சரி. இப்ப என்ன சொன்னீங்க சார்? ஒரு ஓப்பன் கேண்டில பிரேக் பண்ற கேண்டிலுக்கு விக் இருந்தா இது என்ட்ரின்னு சொன்னீங்க. ஆனா இப்படி இருந்தா இப்படி எடுக்கக்கூடாது. புரியுதா? எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு ரெண்டுத்துக்கும். புரியுதா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் கேண்டிலுக்கு விக் இல்லாம வச்சு இது ஓகேன்னு சொன்னேன். விக்கு போட்டு வச்சிருக்கேன். அப்படி விக்கு இப்படி இருக்குன்னா, அந்த பையிங் ப்ரெஷர் கேண்டில் வருதுல, அவங்க என்ன பண்ணணும்னா அந்த ஓப்பன் பிரைஸ அப்படி தொட்டுட்டு வந்தா இப்ப இது வேலிடு. புரியுதா? அப்படியே எழுதி வச்சுக்கோங்க, அப்படியே வரைஞ்சிருங்க. மேல விக்கு வந்தா எப்படி, மேல விக் இல்லைன்னா எப்படி. சார் ஒரு டவுட் சார். இப்போ இது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் பிரேக் அவுட் கொடுக்கவே இல்லைல்ல, அப்போ திருப்பியும் நம்ம எப்படி இந்த கேஸ் ஜோன் போட்டு ட்ரேட் எடுக்க முடியும்? பிரேக் அவுட் கொடுத்த பிறகு எடுக்கலாமே. நீங்க ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் தான் எடுக்க போறீங்கன்னா அதுக்கப்புறம் எடுங்க. ஓகேவா? சரிங்க சார். உங்களுடைய ரூல் அதுதான்னா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. பட் மார்க்கெட் செகண்ட் கேண்டில் இப்படி கொடுத்துருக்கானா இதை நீங்க இப்படியும் பார்க்கலாம்னு சொல்றேன். சார் நோட்டே சொல்லுங்க சார், புரியல சார். யாரு அதுக்கு யாரா அவன்? சொல்லுங்க சார். ஹலோ சார். சொல்லுங்க சார், என் பேர் ராஜா செல்வம் சார். சொல்லுங்க சார். நான் இன்னைக்கு தான் சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன். ஜூன் பேட்ச் நானு. சார் இல்ல சார், 7:29க்கு லாகின் பண்ணிட்டேன் சார். ஆனா அதுக்கு முன்னாடில இருந்து ஓடிட்டு இருக்கு போல் இருக்கு. என்ன இதுன்னு கொஞ்சம் எவ்வளவு இல்லமா, நீங்க ஜூன் பேட்ச் லிங்க் பாத்துட்டீங்களா? ஹேமா கிளாஸ் அட்டெண்ட் சார். 7:30 தான் ஸ்டார்டிங்னு போட்டிருந்தாங்க. ஆனா நான் 7:29க்கு லாகின் பண்ண, ஆனா ஓடிடுச்சு. அதான் சரி கேட்கலாம்னு வெயிட் பண்ணிருந்தேன். சரி 3-4 நிமிஷம் போயிடுச்சு. சரி இப்போ கேட்டுடலாமேன்ட்டு. என்ன பிரச்சனை தெரியல. பிரணவம்னு ஒருத்தர் இருக்காரு, ஹேமான்னு ஒருத்தர் இருக்காங்க. சரிங்க. குறுக்கு இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி வரீங்களே தலைவா. சரி இப்பதான் அதான் 4 நிமிஷம் ஆயிடுச்சா. சரி முன்னாடியே எதுவும் போயிடுச்சா, முக்கியமான விஷயம்லாம் எதுவும் போயிடுச்சா என்னன்னு தெரியல சார். அதான் சரி கேட்டுக்கலாமேன்ட்டு. சரி பிரணவ், ஹேமாவை கால் பண்ணி வெளியே லாபில வெயிட் பண்றாங்க சார். அங்க போங்க. சரியா? நீங்க ரிஜெக்ஷன் பிளாக் எடுக்கிற மூடே போயிடும் போலயே. நல்லா எடுத்துருங்க சார். மே பேட்ச் சார். ஹலோ சார். சொல்லுங்க சார். அப்பா நீங்க கட் பண்ணிட்டு அந்த பேட்ச் போங்கப்பா. ஒரு நிமிஷம் சார். சார் நானும் ஜூன் மேட்ச் தான். பட் இன்ட்ரோடக்ஷன் எனக்கு இந்த பேசிக்லாம் வேண்டாம். உங்க கிளாஸ்ல இருக்குமா சார்? தாராளமா இருங்க. அததான் நீங்க தாராளமா இருங்கன்னு தான் சொன்னேன். கொஸ்டின் தான் கேட்க வேணாம்னு சொன்னேன். சரியா? சரி, இதுதான் பாத்துட்டு இருந்தோம் சார். இந்த போன பிபிடில ஃபர்ஸ்ட் கேண்டில் வருது.
செகண்ட் ஓகே கேண்டில் வந்து விக் இல்லாம கம்ப்ளீட்டா அந்த இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா கிரீன்ல இருந்தா அப்ப என்ன சார் பண்றது? அது ப்ராப்ளம். ஐ மீன் இந்த கேண்டில் இப்படி க்ளோஸ் வச்சுட்டா என்ன பண்ணலாம்னு கேக்குறீங்களா? ஆமா சார், ஆமா சார். சரி, அதாவது இந்த பிளாக்குள்ள நடக்கிற இன்டராக்ஷன் பத்தி இந்த பிபிடில இருக்கு. ஓகேவா? இல்ல எனக்கு அந்த போன பிபிடில காமிச்சீங்களா சார்? ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து செகண்ட் கேண்டில் வந்து ஃபுல்லா அந்த கீழே அந்த விக்கு லோ வந்து தான் மேல போறான், பையிங் பிரஷர் போகுது. ஆமா, அது செகண்ட் கேண்டில் விக் இல்லாம ஃபுல்லா கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆகி வருது. அந்த ஃபர்ஸ்ட் இந்த கேண்டில் இடத்துல லோ ரெட் பாடி வரைக்கும். வந்தா என்ன பண்ணலாம்னு கேக்குறீங்க, கரெக்டா? ரெட் பாடி இல்ல, கிரீனே அதாவது வருது சார். கிரீன் மேல போனாவா? இல்ல சார், கிரீன் மேல, அதாவது அந்த கீழ இருந்து ஸ்டார்ட் ஆகி ஓபன் ஆகி அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட விக் இருக்குல்ல சார், விக்கோட பிலோ லோல இருந்து மேல் வரைக்கும் போகுது. அப்பயும் நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம்ல சார்? அந்த இதுல இருந்து மறுபடியும் அந்த பிளாக்ல இருந்து கன்சிடர் பண்ணலாமா? பண்ணலாம். ஆனா மெயினா இந்த பிரேக் அவுட்டா, ஏன்னா நமக்கு தேவை என்ன பண்ணுவோம்னா, இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பிகினர் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்க பயப்படுவாங்க, கரெக்டா? அப்படி ட்ரேட் எடுக்க பயமா இருக்கிறவங்களுக்கு ஒரு ட்ரிக்ஸ் என்னன்னா, அப்படி இங்க இருந்து மேல ஏற கேண்டில் விக்கா போட்டு போனா அதுதான் பிளாக். ஓகே ஓகே. இப்ப இந்த பிளாக்குக்கு இவன் ட்ரிகர் பண்ணிருக்கான், தெரியுதா? ஆனா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எங்க இருக்கு? இதை பிரேக் பண்ணாதானே. ஆமா சார். அப்ப இந்த கேண்டில் தானே பிரேக் பண்ணிருக்கான், அப்ப அதுக்கு தான் ரீடெஸ்ட் எடுப்பான். இந்த ரெட்டோட ஓபனுக்கு எடுக்க மாட்டான். ஓகே, தேங்க்யூ சார். அப்ப எந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆகுதோ அதுதான் ரீடெஸ்ட் எடுக்கும். இது பண்ணுமா சார் பிளாக்? ஆமா, எந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆகுதோ அதுல விக் பாட்டம்ல இருந்தா அதுதான் ரிவர்ஸ் புல் பேக் என்ட்ரி. ஓகே, தேங்க்ஸ். ஓகே, இப்ப 4வது பிபிடி பார்க்க போறோம், சரியா? இப்ப செல்லிங் பிரஷர், அதுக்கு தான் நான் இங்க வரைஞ்சு கொடுத்தேன். ஒரு செல்லிங் பிரஷரோட வர்றப்ப அடுத்து ஒரு பையிங் பிரஷர் கேண்டில் அந்த ஓப்பனை ட்ரிகர் பண்ணி நின்றுட்டு இருந்தா என்ட்ரி போட்டுடலாம். இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன்ல, எப்படி கொடுத்தேன்? ஒரு ஓப்பன் க்ளோஸ் இங்க இப்படி இருக்குன்னு சொன்னேன், ஒரு இப்படி இருக்குப்பா அப்படின்னா இத பிலீவ் பண்ணாதீங்க. மார்க்கெட் மேல போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா கூட நீங்க மறுபடியும் இங்க எடுத்துக்கோங்க, ஓகேவா? மேல போயிட்டு வந்தா எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல இப்படி வர்றப்ப இதை பிலீவ் பண்ணாதீங்க, ஓகேவா? ஓகே, ஏன்னா சின்ன கேண்டிலா வந்திருப்பான், சின்ன இடத்துலதான் வந்திருப்பான். அப்ப மார்க்கெட் ஏறி அங்க வர்றப்ப இதை யூஸ் பண்ணுங்க, ஓகே? இப்ப இதுவே விக்கோட வந்து இப்படி வந்தா எடுத்துக்கோங்க, ஓகே? விக்கோட வர்றப்ப மறுபடியும் பையிங் பிரஷர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே ப்ரெஷர் பண்ணி மேலதான் கொண்டு போவாங்க, ஓகே? இப்ப அதே கேண்டில் இங்க பாருங்க, இப்படி இருக்கு, இப்படிதானே இருக்கீங்க. இங்க இதை இப்படி தொட்டிருக்காங்க, இப்ப இப்படி வச்சிருக்கேன், நல்லா பாருங்க. இது ஓப்பன், இது செகண்ட் கேண்டில், வீக்கான கேண்டில், பட் பையிங் பிரஷர் இருக்கான். அப்ப என்ன பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, ஓகே? அடுத்து என்ன நடக்குது, வெயிட் பண்ணுங்க. அப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும், மூவ் பண்ணணும். ஏன்னா இதை ட்ரிகர் பண்ணல, ஆனா இங்க என்ன பண்ண ட்ரிகர் பண்ணிருக்காங்க. ரெண்டுத்துக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஒரு சின்ன விஷயத்துல கூட மார்க்கெட்டோட இதை நம்ம என்ன பண்ணணும், யோசிக்கணும், ஓகேவா? இது வந்து பிபிடி நம்பர் என்னது 4, ஓகே? அடுத்து 5. இப்ப இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு செல்லிங் கேண்டில் வித் பையிங் பிரஷர். அதாவது ப்ரீவியஸா பார்த்ததுல செல்லிங் பிரஷர் வித் ஸ்ட்ராங் பையர், இப்ப பாக்குறதுல ஸ்ட்ராங் செல்லர் வித் ஸ்ட்ராங் பையர்ஸ். இஸ் 50-50 ரேஷியோல இருக்காங்க, நானா நீயான்ற மாதிரி. இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருப்போம்னா லாஸ் கொடுத்துருப்போம். எப்படின்னா எப்படி கொடுத்துருப்போம், ஒரு ஸ்ட்ராங் செல்லர், மறுபடியும் ஒரு சின்ன பையர் வந்திருக்காங்களா, மறுபடியும் ஸ்பின்னிங் டாப் போட்டு ரெட்டு போட்டா, அப்ப நான் என்ன பண்ணிருப்பேன்னா இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்னு நினைச்சிருப்பேன். ஏன்னா மோஸ்ட்லி இது நடக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா லெவலுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கான். ஆனா இங்கேயே மார்க்கெட் ஒரு ஃபேக் அடிச்சிட்டானா அப்பவே முடிஞ்சு போச்சு, இது ஃபேக் அவுட். சார் இதை தான் நான் ஸ்டாப் லாஸ் சொன்னேன். எனக்கு இதுவே வந்து இங்க பாருங்க, இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இதே ரெட் பாடி இப்படி இருக்கு, ஓகே? இப்ப இந்த கிரீன் க்ளோஸ் வச்சிருக்கிற மாதிரி வல்லாம இப்படி இருந்துச்சுன்னா இது ஸ்டாப் லாஸ் ஹிட்டா? இல்ல கரெக்டா? புரியுதா சார்? புரியுதா எல்லாருக்கும்? இங்க கிரீன் உள்ள க்ளோஸ் வச்சிருக்கான், ஆனா இங்க அப்படி இல்ல. இந்த கேண்டிலுக்கு ப்ளேஸ் பண்ணிருங்க. சொல்லுங்க சார். செல்லிங் பிரஷர் வித்தோட இருக்காங்க. இதுக்கு பாக்ஸ் போட்டு கீழ வந்திருக்கும். பாருங்க, நல்லா பாருங்க. இந்த இடத்துல செல்லர் அகைன் வீக் பையர் ஸ்பின்னிங் டாப் செல்லிங் கேண்டில் வந்திருக்கு. அப்ப இது வரைக்கும் போவான்றது ரூட்.
அப்ப என்ன பண்ணணும், இந்த லெவலை தொட்டுட்டு இறங்கணும். ஆனா என்ன பண்ணிட்டா, உள்ள க்ளோஸ் வச்சுட்டானா அப்ப இது ஸ்டாப் லாஸ் ஹிட். ஏன்னா நான் என்ன சொன்னேன், க்ளோஸ் வச்சா ஸ்டாப் லாஸ் ஹிட். அதே இன்னொரு வியூல படிப்போம். இப்ப இந்த கேண்டிலுக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன், இப்படிதானே இருக்கு, அப்ப இது ஸ்டாப் லாஸ் ஹிட் கிடையாது. அடுத்து இப்படி நடக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்படியே ரெண்டையுமே வரைஞ்சு வச்சுக்கோம். பிபிடி நம்பர் 5. ஓகே, இதை நான் உங்களுக்கு ஃபுல்லா ஸ்டாப் லாஸ் ஹிட், இது எஸ்எல் ஹிட், இது எமோஷன் ஹிட். அந்த ரிஜெக்ஷன் பிளாக் கீழே வந்ததான் சார் ஸ்டாப் லாஸ் ஹிட். இப்போ வந்துட்டு உள்ள மேல போயிட்டாங்க. இது புரியல. இல்ல சார், அந்த பிளாக் கீழே வந்தாதான் ஸ்டாப் லாஸ். இல்ல இது ஹியூஜ் லாஸ்ல அது எப்படி கொடுக்க முடியும்? அப்படி எல்லாம் கொடுக்க முடியாது. ஓகே, இப்ப நீங்க நான் இப்ப வரைஞ்சிருக்கு நான் சொல்றத நீங்க பிபிடி நம்பர் நோட் பண்ணிட்டு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. 5ஆம் நம்பர் பிபிடி. இப்ப இதுல எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இங்க மார்க்கெட் பையா இருக்கா, பிளாக் இருக்கு. இப்ப இதுல 2 லெவலையுமே மார்க் பண்ணணும். சில நேரம் நியர்பை லெவல் மார்க் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் க்ளோஸ், மறுபடியும் பையா இருக்கு, மறுபடியும் ரிவர்ஸ் கொடுத்த லெவல். அப்ப இதையும் மார்க் ஏன்னா அது பிளாக் ஃபார்ம் ஆன இடம், இது பையர் லெவல். ரெண்டையுமே மார்க் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுல எங்க பை ஆனாலும் மார்க்கெட் பையிங் தான். மறுபடியும் பாருங்க, ரெட் பாடி போட்டிருக்கான், மார்க்கெட் கீழே இறங்க விடல. இன்சைட் கேண்டில் ஒரு ரெட்டுக்கு இன்சைட் கேண்டில் போட்டான்னா அவன் ரெட்டோட ஓப்பன் வரைக்கும் போவான். ஒரு கிரீனுக்கு இன்சைட் கேண்டில் போட்டானா அது கிரீனோட ஓப்பன் வரைக்கும் போவான். இது கான்செப்ட். அதாவது இப்படி எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ரெட் பாடி ஒரு கிரீன் பாடி இப்படி இருக்குன்னா மோஸ்ட்லி இப்படி செல்லிங் ப்ரெஷர் வந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் இது வரைக்கும் வரணும். ஏன்னா இது இன்சைட் கேண்டில். சேம் ஒரு ரெட் பாடி இப்படி இருக்குன்னா இங்க ஒரு கிரீன் வந்தான்னு வச்சுக்கோங்க, இப்படி அந்த மாதிரி half ஆஃப் த கேண்டில் ஒரு முக்கா இந்த மாதிரி வந்தாங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்னா ரெட்டோட ஓப்பன் வரைக்கும் போய் ரீச் ஆகும். அது 3 கேண்டிலாம் வரலாம், 2 கேண்டிலாம் வரலாம். ரூட் அப்படிதான் இருக்கும். என்ன பண்ணும், இன்சைடு க்ளோஸ் வைக்கணும் அந்த கேண்டிலுக்கு உள்ள. ஓகே, இப்போ என்ன சார் ஒன் क्वेश्चन சார். சார் அது அப்பனா ஈக்குவல் ஓபனா தான சார் இருக்கணும்? இல்ல சார். அப்போ ஓபன் இருந்தா ஓபன். சார் நான் கேக்குறேன். கேளுங்க சார். இன்சைடு ஓபன்ல இல்ல சார், நீங்க இன்சைடு ஓபன் ஆகுறது இன்சைடுல ஓபன் ஆகணுமா, இல்ல வெளிய கீழ ஓபன் ஆகி இன்சைடு க்ளோஸ் ஆகணுமா? அதுல 3 டைமென்ஷன் இருக்கு. எப்படின்னா இப்படி போனா ஃபர்ஸ்ட் கிளாஸ், புரியுதா? ஓகே சார். இப்படி போனா செகண்ட். ஓகே ஓகே சார். இப்படி வந்தா தேர்ட். ஓகே, இது பிலோ ஓபன் இன்சைடு க்ளோஸ். ஓகேவா? இது இன்சைடு ஓபன் இன்சைடு க்ளோஸ். ஓகே, இது ஈக்குவல் ஓபன் இன்சைடு க்ளோஸ். அவ்வளவுதான். இதுல ப்ரியாரிட்டி வைஸ் பாக்குறப்ப இதுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க், இது செகண்ட் ரேங்க், இது தேர்ட் ரேங்க். இப்ப புரிஞ்சதா? டார்கெட் ரெட்டோட ஓபன் தான். ஓகே சார். தேங்க்யூ. சேம் கிரீன் பாடிக்கும் அதே தான். ஒரு கிரீன் பாடிக்கு இப்படி வைக்கிறாங்க, அபோவ் ஓப்பன் இன்சைடு க்ளோஸ் இப்படி வைக்கிறாங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. டார்கெட் இது வரைக்கும். சேம் ஒரு கிரீன் பாடி இன்சைடு ஓப்பன் இன்சைட் க்ளோஸ் இப்படி வருதுன்னா இது வரைக்கும் டார்கெட். இது செகண்ட் ப்ரியாரிட்டி. ஓகே, அதுல என்ன ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதையும் சொல்றேன். சேம் கிரீன் பாடி அடுத்து ஈக்குவல் ஓப்பன் இன்சைடு க்ளோஸ், இது தேர்ட் ப்ரியாரிட்டி. அப்படி என்ன இதுல நடக்குதுன்னா, இங்க பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிறப்ப டிமாண்டோட ஓப்பன் ஆகிறான், இங்க ஓப்பன் ஆகிறப்ப சப்ளையோட ஓப்பன் ஆகி டிமாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ மார்க்கெட் கீழே போற மாதிரி போய் க்ளோஸ் வைக்கிறது மேல. அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஏன்னா சப்ளைல இருந்து என்னவா ஃபார்ம் ஆயிருக்குன்னா டிமாண்டுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஃபார்ம் ஆனது டிமாண்டு, ஆனா இது ஈக்குவலா ஃபார்ம் ஆகி உள்ள வச்சிருக்கான் க்ளோஸ். அப்ப இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட். இதுதான் கேண்டிலோட ஐடியா. ஸோ ஒரு சிங்கிள் ரெட் லாங்கா வந்தா இந்த மாதிரி கேண்டில் வந்தா இதுல ஸ்டாப் லாஸ் வெரி வெரி மினிமம் தான். ஏன்னா இப்படி ஃபார்ம் ஆகிறப்ப அடுத்து ஒரு ரெட்டு போட்டா ஸ்டாப் லாஸ் ஹிட். அது என்ன பண்ணுவான், அந்த லெவலுக்கு உங்க ப்ரீமியம் மூவ்மெண்ட் கம்மியா தான் இருக்கும். இதோட டார்கெட் ஹியூஜ். ஸோ இதை ஃபாலோ பண்ணி பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்க. ஸோ அதோட மூவ்மெண்ட் தான் இருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் தானே எடுத்தீங்க, வெயிட் பண்றீங்களா என்ன? இருக்காண்ணா பொறுமையா காலையில இருந்து பொறுமையில
யூனிவர்சல் கேண்டில் எல்லாமே ம் 5 மினிட்ல அக்யூரசி அதிகமா 3 மினிட்ல அக்யூரசி அதிகமா சார்? 5 மினிட்ஸ் பாருங்க, 15 மினிட்ஸ் பாருங்க, டேல ஸ்விங்குக்கு யூஸ் பண்ணுங்க. என்ன ப்ரோ 230 போட்டிருக்காரு? 230 rupees. நோட் பண்றீங்களா? ஒன் செகண்ட் இருங்க. இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட். ஏன்னா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆனது என்னது? டிமாண்ட். ஆனா என்னவா மார்க்கெட் முடிஞ்சிருக்கு? சப்ளைல தானே முடிஞ்சிருக்கு. அப்ப இது ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. இது என்னது? ஓபன் ஆறப்பே சப்ளை தான். ஓகே, இது ஈக்குவலா ஓபன் பண்ணி உள்ள க்ளோஸ் வச்சிருக்கோம். சோ இது தேர்ட் பிரியாரிட்டி. ஓகே, தேங்க்ஸ். ஓகே, அடுத்து போலாமா? சார் இந்த பிளாக் எத்தனை நாள் சார் வேலிடா இருக்குங்க சார்? 2 நாளா? இப்போ நீங்க காமிச்ச இந்த இல்ல, பிபிடில அது வந்து அந்த பிளாக் எப்படி ரீட் பண்ணணும்னா அங்க வர்ற லெவலை பொறுத்தது. அதாவது நீங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பாக்குற மாதிரியே பிளாக்க பாருங்க. சப்போர்ட்ல ஒரு மார்க்கெட் லெவல் பாப்பீங்கல்ல, இது ஸ்ட்ராங் சப்போர்ட். அந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் கிட்டயே ஒரு பிளாக் இருந்தா அது ஸ்ட்ராங். புரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த மார்க்கெட்டை பிரேக் பண்ணவே இல்லை, தெரியுதா? இங்க பாருங்க, அடுத்து அது எங்கேயுமே பிரேக் பண்ணல. அப்ப இது ஸ்ட்ராங் பிளாக், ஸ்ட்ராங் சப்போர்ட், ஸ்ட்ராங் பிளாக். அதாவது சப்போர்ட்டே நீங்க பிளாக் இதுல சொல்லலாம். இது வந்து சரியான ஸ்ட்ராங் பிளாக். இதை பிரேக் பண்ணாதான் டவுன் ஆயிருக்கும். அப்ப டபுள் இதுங்க சார் நமக்கு இல்லைங்களா சார்? ஆமா, இது என்னது? ஒரு செகண்ட் இருங்க. இது என்னைக்கு நடந்துச்சு? மே 8ஆம் தேதி எடுத்திருக்கேன். இப்ப நம்ம போவோமா? மே 8ஆம் தேதி ஏப்ரல் 15ங்க சார். அது இருங்க போய் பாத்துருவோம். ஏன்னா நிஃப்டில எடுத்திருக்கேன்னா, நிஃப்டில தான் எடுத்திருக்கேன். ஏப்ரல் 15ஆ? ஆமா சார், ஏப்ரல் 15 16 சார். ஓகே, ஏப்ரல் 15 16. நான் இப்ப நிஃப்டி போறேன். நிஃப்டில ஏப்ரல் 15. ப்ரோ ஒரு சரிங்க ப்ரோ. கால் ஆப்ஷன் தானே அது. அதே நல்லா போயிட்டு இருக்குல்ல, அப்புறம் என்ன? இருங்க ஒன் செகண்ட் பாத்துக்கிறேன். இதுதானே? எஸ், இதேதான். கரெக்டா? இததான் நான் எப்படி டிரா பண்ண சொல்லிருக்கேன். இப்படியும் எடுத்துக்கணும். மார்க்கெட் இங்க பையா இருக்கா, இப்படியும் டிரா பண்ணிக்கணும். ஓகேவா? இப்ப இதை தாண்டாங்களோ அப்ப டவுன் மார்க்கெட் இருக்கும். எங்க இதை கிராஸ் பண்ணிருக்கானா? இங்க வரவே இல்லை, மேலதானே போயிருக்கான். தெரியுதா? புரிஞ்சதா இப்ப? ஓகே, இன்னும் அதை கிராஸ் பண்ணல. அப்ப இந்த பிளாக் அப்கமிங் ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இந்த பிளாக் தான் இன்னும் உடையலையே. கரெக்டா? ஓகே, இப்ப யூஸ் பண்ணிக்கோங்க. சாரி கைஸ், அங்க லெவல் கூட லைவ் ஓடிட்டு இருக்கு. கால் ஆப்ஷன் ட்ரேடிங் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப தெரியுதா? சரி, தெரியல சார். இந்த மாதிரி பிளாக் என்ட்ரிஸ்க்கு எஸ்எல் மோஸ்ட்லி கொஞ்சம் நிறைய வர மாதிரி தெரியுதுங்க சார். அப்போ எஸ்எல் எங்க கொண்டு போய் கட் பண்றதுன்னே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர மாட்டேங்குதுங்க சார். ஏன் பிளாகோட பாட்டம்ல வைங்க. அதாவது நம்ம ஒரு விஷயம் சொல்லவா, நீங்க கரெக்டான பிளாக் தான் வரைகிறீங்கன்னு எப்படி எனக்கு தெரியும்? கரெக்டா? ஒரு பிளாக் நீங்க வரைகிறீங்கன்னா அந்த பிளாகோட பாட்டம் தான் பிக், டாப்ல என்ட்ரி. ஆனா அந்த ட்ரிகர் ஆகிற என்ட்ரி பிக்கா இருந்தா பக்காவா இருக்கும். பிக்டு கேண்டிலா இருந்தா பக்காவா இருக்கும். ஒன்ஸ் அது உள்ள க்ளோஸ் வச்சுட்டா அவன் என்ன பண்ணுவான்னா பாட்டமை தொட்டுட்டு மேல போவான். அப்ப அங்க பாருங்க, அங்க கேண்டில் எப்படி ட்ரிகர் ஆகுது. இப்ப நான் க்ரூட் ஆயில் போறேன் லைவ். ஓகே ப்ரோ, ஓபன் பண்ணவா? டார்கெட் போட்டு வச்சிருக்கீங்களா? ஸ்கிரீன் தெரியல.
ஏன் என்னாச்சு? தெரியல சார், வெறும் இது மட்டும் தான். தெரியுது சார், தெரியுது சார். சரி, இப்ப இங்க பாருங்க. மார்க்கெட் எங்க போயிட்டு இருக்கான்? எனக்கு ஃபர்ஸ்ட் நான் டே லெவல் பாத்துக்கிறேன். இது கூட இல்ல, நான் அன்னைக்கு ஒரு டார்கெட் கொடுத்தேனே, யாரெல்லாம் எடுத்து வச்சீங்க? ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் கொடுத்துருந்தேனே, யார் எடுத்தீங்க? சூப்பர். ஒன் செகண்ட். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம்? இப்ப இங்க பாருங்க, இப்ப இங்க எப்படி வரைவீங்க? அப்ப இங்க பண்றதுக்கு பின்னாடி போய் செக் பண்ணுங்க, ஜஸ்ட் சிம்பிளா. ஓகே, இங்க பாருங்க, மார்க்கெட் ஒரு சார்ட் அனலைஸ் பண்றப்ப பிளாக் கண்டுபிடிக்கிறது இது இந்த மெத்தட்ல ஒர்க் அவுட் ஆகும். ப்ரீவியஸா பை ஆயிருக்கு. இங்க பாருங்க, ப்ரீவியஸா பை ஆனதை மட்டும் பார்க்க கூடாது, அந்த பை லெவலுக்கு பின்னாடி ஒரு ஜஸ்ட் ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அங்க பாருங்க, அங்க என்ன இருக்கு நல்லா பாருங்களேன், தெரியுதா? நான் இதுக்கு ப்ரீவியஸ் பையரை பார்க்க போனேன். இந்த பையரை மார்க்கெட் வின் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், இங்க இப்படிதான் டிராப் பண்ணுவேன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தது. மார்க்கெட்டு இங்கதான் பையரை வின் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த லெவலுக்கு என்ன பண்ணிருக்காங்க, இங்க பாருங்க, ரியாக்ஷன் கொடுத்துருக்கானா? அதுக்கு ரியாக்ஷன் கொடுத்துட்டான், எஸ். இப்ப அடுத்த லெவல் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும்ல. இப்ப நான் என்ன பண்றேன், இந்த பையர் லெவல்ல பின்னாடி போய் பாக்குறப்ப இங்க என்ன பண்ணா இருக்கு, இப்படி இருக்கு. அப்ப இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இப்படி வாங்க, சரியா? இப்படி கரெக்டா, எஸ். இங்க பாருங்க, இதோட லோ, இதோட லோ, இதோட லோ, அண்ட் தென் இதோட க்ளோஸ். ஓகே, இப்ப மார்க்கெட் இந்த நல்லா பாருங்க, இந்த லெவலை மறுபடியும் என்ன பண்றான், வின் பண்றான். ஓகே, இப்ப வின் பண்றான்ல, இன்னைக்கு டே ஃபுல்லா இந்த ட்ரெண்ட் அப்படியே மேலேயே போறப்ப அகைன் எனக்கு இதுலதான் என்ட்ரி, இதுக்கு கீழே தான் ஸ்டாப் லாஸ். அப்ப அதோட டார்கெட் என்னன்னா, இந்த ட்ரெண்ட் எங்க இருந்து ஃப்ளோ ஆகி இறங்கினானோ அது வரைக்கும் போகணும். அப்ப இந்த ட்ரெண்ட் இங்க இருந்து தானே நல்லா ஃபாலோ ஆச்சு, அப்ப இது வரைக்கும் போகணும். ஓகே, இப்ப அடுத்த டார்கெட் ரீட் டெஸ்ட் பண்ணி தான் போகணும் சார். அது அடுத்து நாளைக்கு ஓப்பன் ஆகிறத பொறுத்தது. இப்ப நாளைக்கு ஓப்பனே இங்க ட்ரிகர் பண்ணி இப்படி ஏறுறப்ப பிக்கப் ஆயிடுவான். ஒருவேளை இதுக்கு ஈக்குவலா இங்க பாருங்க, இப்ப இதுல ஓப்பன் ஒண்ணு இருக்கு, இதுக்கு ஓப்பன் ஆகிற கேண்டில் இன்சைடு ஓப்பன் பண்ணானா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அபவ் ஓப்பன் பண்ணா இங்க லிமிட் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. இப்போ பிளாக் என்ட்ரிக்கு வந்துட்டு இப்போ பிரேக் அவுட் வந்துட்டு 75% அந்த ஹெட் இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் கண்டிஷன் இருக்கா? இல்ல, இதுல வந்து பிக்கா ஃபில் பண்ணா நம்ம பை சைடு போகலாம். பிரேக் அவுட்ன்றது வேற. இதுல பிளாக்கோட அந்த ஏரியா செல்லிங் பிரஷரை யார் வின் பண்ற, நான் எப்பயுமே ஒரு ஸ்டோரி சொல்லுவேன்ல, ஒரு வாட்டர் பாட்டில்ல தண்ணி 25% தான் இருக்கு, ரிமைனிங் வந்து கேப்பா இருக்கு. அப்ப இந்த கேப்பை ஃபில் பண்றாங்கல்ல, அப்ப மார்க்கெட்டு இதுக்கப்புறம் பை சைடு தான் போகணும். அப்ப இதுல நீங்க பிக்ஸ் பண்ண வேண்டியது, நான் இந்த ட்ரேட் எடுத்தா எனக்கு ஸ்டாப் லாஸ் இவ்வளவுதான், ப்ராஃபிட் இவ்வளவு இருக்கு, அப்ப இந்த ட்ரேடை நம்ம எடுக்கலாம்ல. கண்டிப்பா அவ்வளவுதான், ஏன்னா ஸ்டாப் லாஸ் வெரி வெரி மினிமம், டார்கெட் ஹியூஜ். அந்த ஒன் திங்ஸ், இப்போ நீங்க வந்து இது வந்து இன்வெர்டட் ஹெட்னு சொல்றேன்னு சொன்னீங்க. இப்போ மேபி பாக்குறப்ப விக்கோட பார்த்தோம்னா இப்போ டபுள் பாட்டம் மாதிரி இருக்கு. டபுள் பாட்டமுக்கு மேபி அந்த இதுல டபுள் பாட்டம் கிடையாது, இன்வெர்டட் ஹெட்னு சொல்றேன். ஓகேவா, அந்த விக்க நீங்க வந்து கன்சிடர் பண்ணல அந்த. ஆமா, இப்போ இந்த விக் வந்து ஃபில் ஆயிருச்சு. ஓகேவா, ராஜு சார், இப்ப என்ட்ரி போடுறது அந்த க்ரூட் ஆயில்ல இப்ப எங்க போடுறது சார்? 5 மினிட்ஸ்ல சொல்லவா? ஆமா சார். புக் பண்ணிட்டீங்களா நீங்க? இது ஒரு சில்லி கொஸ்டின், தப்பா எடுத்துக்க வேண்டாம் சார். இப்ப 66-19 நம்ம வச்சிருக்கிறோம் இல்லைங்களா என்ட்ரிக்குங்க. இப்ப அத வந்து நம்மளுடைய ஏஞ்சல் ஒன் சார்ட்ல வந்து க்ரூட் ஆயிலுக்கு என்ன வேல்யூ அங்க கன்சிடர் பண்றது சார்? இல்ல, இது அவுட் ஆஃப் த கொஸ்டின், அவுட் ஆஃப் த இது. சாரி. சரியா?
ஓகே ஓகே நீங்க சாரி கேட்டீங்க, சார் நான் சாரி அதை ஸ்டாப் பண்ண போனேன். ஓகே செஷனுக்கே ஓகே போறேன். சார் ஓகேடா, பாய். இப்ப இங்க பாருங்க, மார்க்கெட் கீழே பிக்கோட வருது, மேல போய் ரிவர்ஸ் எடுக்கிறான். பிகினர் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு கீழே பிக்கோட என்ட்ரி வர்றப்ப பயப்படாம இங்க வைங்க. ட்ரிகர் ஆகலையா, உங்களுக்கு ட்ரிகர் ஆகலைன்னா அங்க என்ன பண்ணணும்னா மார்க்கெட் ரிவர்ஸ் கொடுத்த ரெட் பாடியை பிரேக் பண்றப்ப என்ட்ரி போங்க. ஓகே, அங்க மார்க்கெட் பிரேக் ஆகிறப்ப என்ன பண்ணுங்க, என்ட்ரி போங்க. சார் சரி, ஒன் கொஸ்டின் சார். எஸ் சொல்லுங்க. அப்ப அந்த ப்ரீவியஸ் பிபிடில வந்து நீங்க ஏன் அங்க என்ட்ரி போட வேணாம்னு சொன்னீங்க? எங்க ப்ரீவியஸ் பிபிடி ப்ரீவியஸ் இப்போ அதுலயும் அந்த பிளாக் கீழே தானே இருக்கு, பிளாக் மேல என்ட்ரி போட்டுக்கலாம்ல, அது கீழே இங்கயா, அது கீழே இருக்கிற பிபிடி இது இதுலயா? அதான் மேட்ச் பண்ணாங்களே பெரிய முன்னாடி big ஆ கேக்குறாரு சார், முன்னாடி சார். பெரிய இதுதான் அது ஃபர்ஸ்ட் வீக் வந்துட்டு வெரி பிக் சார். உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து வெரி ஹியூஜா இருக்கும், அதனால அது வேணாம்னு சொன்னாங்க. ஓகே ஓகே சார் இது ஸ்டாப் லாஸ் ஹியூஜ் சார். ஓகே, எமோஷன் இருக்கும்ல, நம்ம பிராக்டிகலா தானே பேசணும். நீங்க வெயிட் பண்ணுவீங்களா? இப்போ முடிஞ்சிட்டதால அது மேல போகுது அப்படி தெரியுது, அதெல்லாம் நான் கேட்டேன். ஓகே சார், ஓகே இது வெயிட் பண்ண கூடாது சார், ஏன்னா ஸ்டாப் லாஸ் ஹியூஜ். ஓகே 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 சார். சோ இப்ப அதுக்கு தான் சார் இந்த பேஜ்ல வந்து நீங்க வந்து ஆக்சுவலா பைக் செல்லுக்கு தான் சார் எய்ம் பண்ணிருப்பீங்க இல்லைங்களா? ஆமா, அதுதான் நான் சொல்ல வரேன். செல்லுக்கு தான் நான் எய்ம் பண்ணிருப்பேன். எஸ், நான் அதை தான் சொல்றேனே, இதுக்கு நான் செல்லுக்கு தான் எய்ம் பண்ணிருப்பேன், இதுல ஸ்டாப் லாஸ் கொடுத்துருப்பேன்னு சொல்ல வரேனே. புரியுது புரியுது. ஓகே, ஏன்னா நல்லா பாருங்க சார், ஸ்பின்னிங் டாப் போட்டு ரெட் போட்டிருக்கான்ல, போட்டிருக்கான். ஓகே சார். அப்ப நான் ஸ்டாப் லாஸ் நான் எய்ம் பண்றது இங்கதான் எய்ம் பண்ணுவேன். ஓகே, மறுபடியும் இங்க பைக் எய்ம் பண்ணுவேன். ஓகே சார். அப்ப அதுதான் நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், உங்களுக்கு 2 டைமென்ஷனா எக்ஸ்பிளைன் பண்ணேனே. நீங்க ஆக்சுவலா அங்க செல்லு போட்டிருப்பீங்க, அதனால ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு நமக்கு. அதுக்கு இன்னொரு டைமென்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணேன். என்ன பண்ணேன், பிக் அடிச்சான்னா அது ஸ்டாப் லாஸ் ஹிட் கிடையாதுன்னு சொன்னேன். கிடையாது. ஓகேவா, கீழ வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொன்னேன். ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஓகேவா, இப்ப அடுத்து இப்ப இங்க பாருங்க, இப்ப அடுத்து அதே இது மார்க்கெட் பையிங் பிரஷர் கிரீன் பாடி மேல ஏறி ரிவர்ஸ் என்ட்ரி. ஓகே சரி சார், இப்ப நம்ம ஆஸ் பர் ரூல் படி ஒரு செல்லரை பையர் வின் பண்ணிருக்காங்க சார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, செல்லரை பையர் வின் பண்ணிருக்காங்க. இங்க நான் என்ட்ரி எடுத்திருப்பேனே, கரெக்ட் கொஸ்டின் தானே? ஓகே, இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. இங்க பாருங்க, ஒரு 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 2 விதமா படிங்க ஒரு விஷயத்த. இப்படி வந்தா இப்படிதான் படிக்கணும்னு படிக்காதீங்க, இதுக்கு ஆப்போசிட் போயிருந்தா எப்படி பண்ணிருப்பேன். ஏன்னா அப்பதான் மார்க்கெட்டோட லைவ்ல நீங்க என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்ப நான் இந்த இடத்துல எங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்றேன். ஆனா இந்த இடத்துல இப்படிதானே ஃபோக்கஸ் பண்ணி இருந்திருப்போம், கரெக்டா? இப்ப இந்த இடத்துல இப்ப மார்க்கெட்டிங் என்ட்ரி ஆயிருக்குல்ல, இப்ப உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், அந்த கேண்டில் இந்த ரெட்ட க்ளோஸ் வைக்கல, கரெக்டா? அட் த சேம் டைம் அதுக்கு முன்னாடி உள்ள கேண்டில் செல்லிங் பிரஷர். ஓகேவா, அதுக்கு முன்னாடி உள்ள கேண்டில் செல்லிங் பிரஷர். ஓகே, இப்ப இந்த சிச்சுவேஷன் எப்படி இருந்தா பெட்டரா இருக்கும்னா, இங்க பாருங்க, இப்படி இருக்கு, இப்படி வருதுல கேண்டில், உங்களுக்கு நார்மலா ஒரு ரெட் பாடி போட்டு இப்படி வந்து இப்படி இருக்குல்ல, எப்பயுமே ஒரு சப்போர்ட் இப்படி இருக்குன்னா அங்க ஓகே பாய், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, ஒரு சப்போர்ட் இருக்கா? ஓகே ப்ரோ. இப்படி வர்ற கேண்டில்ல லாஸ்ட் வர ரெட் பாடி இருக்குல்ல, அதாவது இதுதான் சப்போர்ட் பா, இந்த சப்போர்ட்ல இந்த லாஸ்ட் வர ரெட் பாடி இருக்குல்ல, அந்த ரெட் பாடியோட எப்பயுமே நீங்க அந்த ஓப்பன் பிரைஸ் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இது ப்ரீவியஸ் சப்போர்ட், இப்ப இது ரெசிஸ்டன்ட், இதை பிரேக் பண்ணிட்டாங்க, இது சப்போர்ட். சப்போர்ட்ல வர ரெட் பாடி, சப்போர்ட்ல ஹிட் பண்ற ரெட் பாடி, அதோட வர ஓப்பன் பிரைஸ் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இங்க ஹேமர் இப்படி வந்தாலுமே ஒன்ஸ் இப்படி க்ளோஸ் வச்சா இதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஏன்னா மார்க்கெட் லாஸ்டா வந்து செல்லரோட ஓப்பனை பிரேக் பண்ணா மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுப்பான். ஓகே, எழுதிக்கோங்க, அதை லாஸ்டா வர செல்லரோட ஓப்பனை மார்க் பண்ணுங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. சார் பிபிடி நம்பர் சார்
பிபிடி நம்பர் 6. அதுக்கூடான எக்ஸாம்பிள் இங்க இருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க, நான் வந்துடுறேன். என்ன சொன்னேன்? எஸ் சார், இப்ப அந்த செல்லிங் ப்ரெஷரோட ரெட் கலர் கேண்டில் வந்திருக்குல்ல சார், அந்த கேண்டில் வந்து ஃபுல்லா கிரீன் கலர் கேண்டில் வந்து மேல போயிருமா சார்? எது கேக்குறீங்க? இந்த கேண்டில் கிரீனா இருந்தாவா? பக்கத்துல சார், அதான் சார், அது சார். இந்த விக் இப்படி இருந்து இங்க கிரீனா இப்படி இருந்தா போயிருப்பான், மேல போயிருப்பான். எஸ். இது ரொம்ப முக்கியம். ஒரு சப்போர்ட்ல மார்க்கெட் ஏறி இறங்குறப்ப இங்க வர ரெட் பாடியோட ஓப்பன் பிரைஸ் கண்டிப்பா பிரேக் பண்ணணும். அப்படி பிரேக் பண்ணா இட்ஸ் பிக்கப் அப்சைட். இப்போ நம்ம அங்க செல்லர் பையர் வின் பண்ணிட்டு நம்ம பெண்டிங் ஆர்டர் நம்ம போட்டு வச்சிருப்போம் இல்லைங்களா சார்? இப்படி வின் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் போங்க. இன்னொரு விஷயம், மார்க்கெட் ரெண்டு பிக்கப் ஆகி அப்சைட்ல போறப்ப இந்த லெவல் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்தா டவுன் ஆகும். புரியுதா உங்களுக்கு? ஓகே. இப்படி இறங்கி இருந்து இங்க இந்த மூமெண்டம் இங்க இருந்தா மார்க்கெட் இறங்கி இருப்பான். ஓகே, சோ ஸ்ட்ரக்சரை பார்க்க தெரியணும். பட் இங்க கேண்டில் ஐடியாவை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகே, சரி. இப்ப இங்க பாருங்க, அடுத்த பிபிடி ஃபர்ஸ்ட் கேண்டில். அடுத்து அது கேண்டிலோட விக் பாருங்க, கீழே இருக்கு மேலே இருக்கு. மியூட் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். அடுத்த கேண்டில் செல்லிங் ப்ரெஷர், அடுத்த கேண்டில் ஒன் மோர் செல்லிங் ப்ரெஷர். அப்ப இந்த கேண்டில் நல்லா பாருங்க, இதுக்கப்புறம் இது மேல போறது ரொம்ப ரொம்ப டவுட். அதாவது ட்ரிக்கர் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்கு, ஓகேவா? இந்த ட்ரிக்கர் பாயிண்ட வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, இப்ப நான் இந்த பிபிடில என்ன சொன்னேன் உங்களுக்கு? இது புரிஞ்சிருக்கும், தெளிவா புரிஞ்சிருக்கும். இவன் இந்த லெவல்ல ட்ரிகர் பண்ணிருக்கானா? ஒரு ஓப்பனை ஒன் மோர் கேண்டில் இமிடியேட்டா ட்ரிகர் பண்ணிருக்காங்களா? அப்ப அதே கான்செப்ட் தான் இங்கேயும், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓப்பன் க்ளோஸ். ஒரு செல்லர் ஓப்பன் வந்து இப்படி இருக்கான். இந்த இந்த ஷூட்டிங், இந்த விக் பவர் பாருங்க, இவ்வளவு தூரம் போய் இது ட்ரிகர் பண்ணிருக்காங்களா? இப்ப இதுக்கப்புறம் நீங்க பயப்படாம என்ட்ரி போடலாம் செல் சைடு. இந்த ட்ரிகர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். ஒருவேளை சார் இது ட்ரிகர் பண்ணாம இவ்வளவுதான் சார் இருக்கு, இந்த சைஸ்ல தான் சார் இருக்கு, நான் என்ன பண்ணணும்னா இதை நம்பி எடுக்காதீங்க, மறுபடியும் இந்த ரெட்டோட ஓப்பன்ல தான் என்ட்ரி போடணும். புரிஞ்சதா? இது இவ்வளவு தூரம் ட்ரிகர் பண்ணனால என்ன பண்றான், இறங்குறான். இதே வந்து இவ்வளவு தூரம் இல்லாம இது இந்த ரேஞ்சில தான் இருக்கு, ஒரு சின்ன ரேஞ்சில தான் இருக்கு. ஓகே, இப்படிதான் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணுங்க, மறுபடியும் ரெட்டோட ஓப்பன்ல என்ட்ரி போடுங்க. ஓகே, புரிஞ்சதா? பிபிடி நம்பர் 7. அதுக்கு ஆப்போசிட்டா பாக்குறதுக்கு நீங்க கம்பேரிட்டிவா பண்றதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா பிபிடி நம்பர் 4. அப்ப 4 and 7 கிராஸ் செக் அப்படின்னு போட்டுக்கோங்க. 4 and 7 கிராஸ் செக். ஓகேவா? ஏன்னா மேல கீழே, சரியா? நான் இந்த பிபிடியை அவசர அவசரமா முடிக்க விரும்பல. ஒவ்வொன்னு படிச்சாலும் பொறுமையா படிக்கலாம். ரிமைனிங் பிபிடி இருந்தால் நாளைக்கு கூட படிச்சுக்கலாம், ஒன்னும் அவசரம் இல்லை. சரியா? சார், ஒரு டவுட் சார். எஸ், இந்த பிபிடில நீங்க ரிஜெக்ஷன் பிளாக் கீழே போடுறீங்க. அந்த கிரீன் கேண்டில் மேலே வருது இல்ல சார்? மேலே விட்டு நிறைய அடிக்குது சார். இப்ப மேல போனா என்ன தப்பு? அது என்ன இல்ல சார், அதுக்கும் டிராப் பண்ணலாம் சார். அதுக்கும் டிராப் பண்ணலாம் சார். நீங்க கேக்குற क्वेश्चन எல்லாத்துக்கும் இதுல ஆன்சர் இருக்கு சார். சரியா? சார் லாங் விக் வச்சு சார், லாங் செல்லிங் பிரஷர் கேண்டில். ஆமா, அடுத்த கேண்டில் ரெட் கேண்டில், அதுக்கு அடுத்த கிரீன். அந்த கிரீனே ரெட்டையும் பார்த்தா புல்லிஷ் எங்கல்ஃபிங் மாதிரி இருக்கு. சோ அத பேஸ் பண்ணி நம்ம அப்சைட் போ சான்ஸ் இருக்குல்ல சார்? அப்பெல்லாம் பார்க்க கூடாது. ஒரு மார்க்கெட் ஒரு பையிங் கேண்டில் வந்து ஒரு மல்டி டைம் செல்லிங் பிரஷர் கொடுத்தா அவன் கீழே தான் போவான். ஓகே சார். சார் ஃபர்ஸ்ட் சரி, அது புல்லிங் இருங்க. நான் இன்னொன்னு சொல்லி கொடுத்தேன்ல. இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு இன்சைட் கேண்டில் சொல்லி கொடுத்தேன்ல. இது என்னது? கிரீன் பாடியா? இது என்னது? இன்சைட் கேண்டில் தானே?
ஆமா சார். இப்ப டார்கெட் ரீச் தானே? ஆமா மறந்துடுவோம், நம்ம அதை மறந்துடுவோம். கான்செப்ட் போறப்ப கான்செப்ட் மறந்துடுவோம். கரெக்டா? சார் இப்ப 11:20க்கு ஒரு லாங் கிரீன் இருக்குல்ல சார், சார் மேல போக அந்த விட்டு லெவல செல்லுக்கு பிரேக் வெயிட் ஆயிடுச்சு பண்ணணுமா சார். சார்? எதுங்க புரியல. இந்த 11:20க்கு ஒரு ஸ்ட்ராங் கிரீன் இருக்கு சார், ஸ்ட்ராங் கிரீன். ஓகே, அது வந்து பிரேக் பண்ணிடுச்சு, செகண்ட் லெவல பிரேக் பண்ணிடுச்சு சார். ஓகே. அப்ப மறுபடியும் இந்த லெவல்ல இருந்து மறுபடியும் ரீட்ரேஸ் பண்ணி மேல தான் சார் போகணும். ஏன் சார் கீழே போயிடுச்சு? இல்ல நல்லா பொறுமையா வெயிட் பண்ணுங்க. உங்க கான்செப்ட் எல்லாத்துக்கும் இது ஆன்சர் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரியா? ஓகே ஓகே. இப்பதான் நான் ஸ்கிரீன் பிளே எழுதிட்டு இருக்கேன், குற்றவாளி எல்லாத்தையும் காட்டலாம். வெயிட் பண்ணுங்க. ஓகே சார் இது மாதிரி இப்ப நான் என்ன இருக்கும்போது மேல போற வரைக்கும் விட்டு செல்லுக்கு நம்ம வெயிட் பண்ணணுமா சார்? அப்படியும் பண்ணலாம். சரியா? ஜஸ்ட் லிசன். இப்ப இங்க பாருங்க, இதுல இங்க பிளாக் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் பையிங் பிரஷர் கொடுத்துருக்கிறப்ப அடுத்து என்ன பண்ணிருக்கேன், பிளாக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்கேன். சரியா? ஓகே சார். இந்த பிளாக், அதாவது இப்படி இருக்கிற பிளாக தூக்கி இப்படி வச்சிருக்கேன். ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும், மறுபடியும் இந்த லெவலுக்கு தான் நம்ம பை யோசிக்கணும், ப்ரீவியஸ் லெவலுக்கு யோசிக்க கூடாது. ஓகே ஓகே ஓகே. இப்ப நீங்க கேட்ட क्वेश्चन ஆன்சர் இருக்கு, இங்க பாருங்க. இப்ப இதுக்கு பிளாக் போட்டிருப்போமா? ஆமா சார். அடுத்து மார்க்கெட் இங்க ஒரு விக்கு கொடுத்திருக்கானா? ஆமா சார். ஓகே சார். அப்ப பிளாக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நீங்க எடுத்து வச்சிருக்கானா? ஓகே சார். இப்ப நீங்க கேட்ட क्वेश्चन ஆன்சர் இருக்கா? ஓகே சார். ஓகே. சோ பிளாக் நீங்க அரேஞ்ச் பண்ணணும். இப்ப இதுக்கு ஓகே, மறுபடியும் ஒரு பிளாக், ஏன்னா பையரை மறுபடியும் வீழ்த்திருக்கான், அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணணும், தூக்கி வைக்கணும். பாருங்க, அதுக்கு தான் வந்து ரிவர்ஸ் கொடுத்திருக்கான் இவன். கரெக்டா? ஓகே சார். சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன்ல, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பெயிண்ட்ல டிரா பண்ணி காட்டினேன். இது போய் இந்த ரெட்டை ட்ரிக் பண்ணா ட்ரிக்கர் பண்றப்போ ஒரு ஆர்டர் கீழே போகும், இது உள்ள இருந்து மேல பண்ணாலும் கீழே போவான்னு நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்னா இல்லையா? ஆமா சார். உள்ள போயிட்டு கேண்டில் ரிஜெக்ஷன் பிளாக் மேல க்ளோஸ் வைக்கலன்னா கண்டிப்பா ரிவர்ஸ் கீழ தான் வரும். ரெண்டு மெத்தட் சொல்லி கொடுத்தேன். ஒரு கேண்டில் ஓபன் அண்ட் க்ளோஸ், ரெட்டோட ஓபனை ட்ரிகர் பண்ணா இறங்குவான். இன்னொன்னு இந்த கேண்டில இப்படி சொல்லி கொடுத்தேன், அதாவது இப்படி டிரா பண்ணி காமிச்சேன். எப்படின்னா இப்படி. சரி, இதுக்கு எல்லாமே டைரக்ட் என்ட்ரிங்களா சார்? டைரக்ட் பெண்டிங் ஆடுறீங்களா? எல்லாத்துக்கும் லிமிட் ஆர்டர் தான், பக்காவா ஒர்க் ஆகும். இப்ப இப்படி வரைஞ்சன்ல, இதுவே இப்படி வந்தாலும் டவுன் தான் சொன்னேன். கரெக்டா? இது ட்ரிகர் பண்ணிருக்கான்ப்பா. இப்படி வந்தாலும் டவுன் தான் சொல்லியிருக்கேன். அப்ப பிபிடி நம்பர்ல அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது 9, பிபிடி நம்பர் 9. ஓகே. இப்ப அடுத்த கேண்டில் இங்க ஒர்க் அவுட் ஆனது இங்க நடந்திருக்கு. சரியா? இங்க சொன்னது இங்க நடந்திருக்கு, அடுத்து சொன்னது அடுத்து நடந்திருக்கு. சோ ஒரு லாங் கிரீனு நம்மள பம்ப் பண்ணுவான் மார்க்கெட், இது உள்ளதான் போவோம் அப்படின்ட்டு. ஆனா மார்க்கெட்டோட செல்லிங் ப்ரெஷர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப இது நடக்காது. இது எப்ப ஒரு ஸ்ட்ராங் பிலீவ் வரும்னா, இவங்க ஆதி மூலம் செதுக்கின இடம் இதுதான் ஸ்ட்ராங்கான இடத்த செதுக்கி இருக்காங்க கீழே. ஓகே. அப்ப இந்த இடத்த தாண்டுற வரைக்கும் நீங்க பை சைடு போகவே கூடாது, செல் அடிக்க தான் யோசிக்கணும். என்ன பண்ணாலும் கீழே தான் அடிக்கிறான் பாருங்க, செல்லு, அதுக்கப்புறம் செல்லு ட்ரை பண்ற, மறுபடியும் அடிக்கிறான் சார். அப்ப அடுத்தடுத்து கீழே இறங்கி இருக்கும்போது ரிஜெக்ஷன் பிளாக் அடுத்தடுத்து போட்டே இருந்தாலும் அப்ப அடுத்தடுத்து வச்சுக்கிட்டே வரணும். அப்ப எங்க ஃபெயிலியர் ஆகுது அங்க சுதாரிச்சுக்கணும். ஓகே, ட்ரெண்ட் மாறுது, அப்ப வெயிட் பண்ணணும், மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் கிவ் அவே கொடுக்கணும், டைம் கொடுக்கணும். இப்ப நம்ம இங்க பிளாக் பண்ணலாம், நம்ம கட்டாயம் வந்து மேல போகணும் நம்ம எய்ம் பண்ணிருக்கோம். ஆமா, இங்க மாட்டிருப்பீங்க. இந்த பிளாக்குக்கு இவன் ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கான், அதே பிளாக்குக்கு மறுபடியும் ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கான். இப்ப இந்த பிளாக் அரேஞ்ச் பண்ணி இதுக்கு நான் பிளாக் போட்டிருப்பேன்ல, இதை விட்டுட்டு இதுக்கு போட்டிருப்பேனா? ஆமா சார். அவ்வளவுதான் சார். இப்போ பிளாக் அரேஞ்ச்மெண்ட்ல ஒரு பிளாக் இருக்குல்ல சார், அதை தாண்டினாலும் அடுத்த வீக்ல போய் திணறும் போகாது. ஆமா, அங்கேயும் அடிக்கதான் செய்வான். எப்ப இதை தாண்டுறவனா அப்பதான் மாட்டுவான். இப்ப அடுத்தடுத்த கான்செப்ட் எல்லாமே அப்படிதான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். சோ இதை நீங்க பாக்குறப்போ உங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப நீங்க கேட்கிற கொஸ்டினே கேட்க தேவையில்லாம தான் நான் இந்த பிபிடி ரெடி பண்ணிருக்கேன். நீங்க கேட்கிற கொஸ்டின் இதுல ஆன்சர் இருக்கா, தெரியுதா? சார் ஒரே ஒரு டவுட் சார், இதுல இந்த செகண்ட் டைம் நம்ம லிமிட் ஆர்டர் போட்டுருக்கோம் சார், அப்ப அந்த பிளாக்க நம்ம அந்த செகண்ட் லெவலுக்கு ரீஅரேஞ்ச் பண்ணக்கூடாதா சார்? ஏன்னா பண்ணணும்னா தேர்ட் டைம் அது ஸ்டாப் லாஸ் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் இல்லையா? எது கேக்குறீங்க? இப்ப நம்ம செகண்ட் டைம் ரீடெஸ்ட் பண்ணிருக்காங்க சார் அந்த பிளாக். இந்த இருக்கு அந்த லெவலுக்கு நம்ம பிளாக்க சேஞ்ச் பண்ண கூடாதா? ஏன் பண்ணக்கூடாது? அப்படி பண்ணோம்னா தேர்ட் டைம் வந்து அது ஸ்டாப் லாஸ் மாதிரி இருக்கும் இல்லையா? அதாவது நீங்க எங்க அரேஞ்ச் பண்ணாலும் நீங்க செல் சைடு தானே போகணும், பை சைடு போனா தானே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கும். அதுதான்
செல் சைடுக்கே சார் இந்த லாங் கிரீன் பாடி இந்த ப்ரீவியஸ் எப்படி இதை நீங்க எப்படி ஸ்டாப் லாஸ் சொல்லலாம்? எனக்கு இந்த பிளாக் க்ளோஸ் வச்சாதானே ஸ்டாப் லாஸ். நம்ம ஒரு இந்த பிளாக் எத்தனை தடவை என்ட்ரி எடுக்கலாம் சார்? நீங்க 2 தடவை எடுக்கலாம். குயிக் என்ட்ரி 1, புல் பேக் என்ட்ரி 1. ஓகே ஓகே சார் சில நேரங்கள்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பிளாக்ல குயிக் என்ட்ரி கொடுத்துருவாங்க இல்லைங்க சார்? உடனே கொடுத்துருவான். ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் a minute. மியூட் ஆக மாட்டேங்குது. அது மொத்தமா ஓகே. இப்ப 10வது நம்பர் பிபிடி பாருங்க. இது வந்து நம்ம லாஸ்ட் கொடுக்கிற பிபிடி. சார் ஒரே ஒரு குயிக் क्वेश्चन கேளுங்க. சார் இந்த 10 மணி கேண்டில் ஒன்று இருக்கு இல்லையா, லாங் விங்கோட பையிங் ப்ரெஷரோட ஒரு கேண்டில், அதுல இருந்து 2வது கேண்டில் வந்து ஒரு லாங் விக்கோட செல்லிங் ப்ரெஷரோட சின்னதா ஒரு வீக் செல்லர் வந்திருக்கான். அப்ப அந்த விக்குக்கு வந்து நம்ம பிளாக் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருப்போம் இல்லையா, இந்த 10-15 பிளாக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணி 10-15 அங்க இருந்து 2வது கேண்டில் எடுத்துப்போமே. இந்த வீக் செல்லர் கிட்ட ஒரு பிளாக் நம்ம வரைஞ்சிருப்போம். அந்த இடத்துல ஒரு லிமிட் ஆர்டர் போட்டிருப்போம். பட் பாத்தீங்கன்னா ஒரு லாங் கிரீன் வந்து அந்த விக்குக்கு மேல நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சிருப்போம். ஐ மீன் இத சொல்றீங்களா? ஆமா. 2வது பிளாக் சொல்றாரு சார். ஃபர்ஸ்ட் பிளாக் வரைஞ்சிருக்கீங்களா, அதுக்கு கீழே இன்னொரு பிளாக் வந்திருக்குல்ல சார், அதை சொல்றாங்க சார். சார் ஃபர்ஸ்ட் என்ட்ரி ட்ரிகர் ஆயிருக்கு இல்லீங்களா சார், அத பிளாக் பண்றாங்க. தேர்ட் ஸ்விங் சார். சார் இந்த பிளாக்ல ஃபர்ஸ்ட் ட்ரிகர் ஆயிருக்கு இல்லீங்களா? இல்ல நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நான் அத ஆரம்பத்திலே சொல்ல மறந்துட்டேன். அதாவது வெயிட் பண்ணுங்க. அதாவது ஒரு ட்ரெண்ட் இப்படி ஃபாலோ வெயிட் ஒரு ட்ரெண்ட் இப்படி ஃபாலோ ஆகுறப்ப நீங்க பிரிதிவ் தானே கேட்டது அந்த டவுட்? ஆமா. நீங்க இப்படி ஃபாலோ ஆகுறப்ப நீங்க பிளாக் யூஸ் பண்றது ஓகேவா இருக்கும். இப்படி ட்ரெண்ட் ஃபாலோ ஆனாலும் நீங்க இப்ப கேட்ட டவுட் ஓகேவா இருக்கும். ஓகேவா? ஓகே. ஆனா இங்க ட்ரெண்ட் இப்படி இல்ல டிராவல் ஆகிட்டு இருக்கு. இந்த ஆங்கிள் புரியுதா உங்களுக்கு? ஓகே. வேவ் பேட்டர்ன்ல ஒரே சிங்கிள் கேண்டில்குள்ள நடந்துட்டு இருக்கா? ஆமா. அப்ப ஒரே சிங்கிள் கேண்டில்குள்ள மேலையும் கீழே விக் அடிச்சா அதோட பாட்டமையும் டாப்பையும் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. சோ மிடில்ல எவ்வளவு பெரிய விக் வந்தாலும் அது கன்சிடர் பண்ணக்கூடாது. அது ட்ரெண்ட் இப்படி ஃபாலோ ஆச்சுன்னா பாட்டம்ல ஃபாலோ பண்ணணும். ஒரு ட்ரெண்ட் இப்படி ஃபாலோ ஆச்சுன்னா டாப்ல இப்படி ஃபாலோ பண்ணணும். புரியுதா? ஓகே. இந்த டவுட் சரியான டவுட். நோட் பண்ணிக்கோங்க गाइस. அருண் ப்ரோ, நான் உங்களுக்கு இப்போ அனுப்பிச்சிருக்கிறேன். அந்த இதுதான் நீங்க சொன்னதுதான் அதே மாதிரி பார்க்கணும். புட் ஆப்ஷன்ல இதானது சார். அந்த நம்ம தேர்ட் டைமா அங்க ட்ரிகர் போட்டுருக்கோம் செல் என்ட்ரிக்கு, அது வந்து மேல க்ளோஸ் வச்சே ஆகணுமா சார் ஸ்டார்ட் கொடுக்கறதுக்கு? ஆமா. 1 செகண்ட் இருங்க. ஓகே சக்தி, இது புரிஞ்சதா? ஏதோ டவுட் கேட்டீங்களே? எனக்கு ஓகே சார். சார் ஒன் குயிக் क्वेश्चन சார். சார் அந்த செகண்ட் ஒரு சார்ட் வாய்ஸ் கேக்கல சார். ஒரு சார்ட்ல எங்க பார்த்தாலும் பிக்கா இருக்கு சார், மேல கீழேன்ட்டு. அதுல வேலிடான ரிஜெக்ஷன் பிளாக்ன்றது ஏதாவது கிரைட்டீரியா இருக்கா சார்? கண்டிப்பா. அதோட வேலிடான ரிஜெக்ஷன் பிளாக்க நீங்க எப்படி பார்க்கணும்னா, ஒரு சப்போர்ட்ல இன்னும் பவர்ஃபுல்லா சொல்றேன். ஒரு சப்போர்ட்ல ஒரு செல்லரை பையிங் ப்ரெஷர் கொடுத்து இப்படி மார்க்கெட் மேல போயிருக்கும் பார்த்திருக்கீங்களா? ஆமா. இதெல்லாம் சூப்பரான ஒரு பிளாக், செமையா ஒர்க் ஆகும். ஒரு செல்லிங் கேண்டில்ல ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து மார்க்கெட் பை ஆயிருக்குல்ல? ஆமா. இது சூப்பரா மேல போகும். இது நான் யூடியூப் ஷார்ட்ஸ்லயே போட்டிருப்பேன்.
மார்க்கெட் அதே மாதிரி ஒரு கிரீன் பாடி இப்படி இருக்கும், மேல க்ளோஸ் வச்சிருப்பான், ஆனா இப்படி இருக்கும் கேண்டில். ஆனா அதே இடத்துல இந்த ஓப்பன் க்ளோஸா, ஓப்பன் க்ளோஸ் இங்க இருந்து இப்படி அடிச்சிருப்போம். இப்ப இதுலயே வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது சிங்கிள் ரெட் பாடி டவுன் சைடு. இதே வந்து உங்களுக்கு இப்படி அதே கேண்டில் இப்படி இருக்கா, இப்படி வந்திருப்பாங்க, இப்படி வந்திருப்பாங்க. என்ன பண்ணலாம், இதை கூட நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டே எடுத்துக்கலாம். ஆனா இதே வந்து ஒரே சிங்கிள் கிரீன் பாடி இப்படி இருக்கா, இதை ட்ரிபிளா அப்படி வரக்கூடாது, இந்த மாதிரி வரக்கூடாது. இப்படி வந்தாங்கன்னா பாட்டம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஐ மீன் அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவான். எப்படின்னா இப்படி இருக்கா, இது ரெட் பாடி தானே, இது ரெட் பாடி, இது என்னது ரெட் பாடி பிளஸ் பையிங் ப்ரெஷர். என்ன பண்ணுவான், இங்க யூஸ் பண்ண ஃபார்முலா இங்க. புரியுதா இப்ப? ஏன் இது வருது, வீக்கா இருக்கிறனால வருது. இங்க அப்படி கிடையாது, ரெண்டு கேண்டில் சேர்ந்து ஸ்ட்ராங்கா வின் பண்ணிருக்காங்க. புரியுதா? அப்ப இந்த இடத்துல பிளாக் இங்க பக்கா ஒர்க் ஆகும். இதுக்கும் என்ன பண்ணுவான், ரிவர்ஸ் என்ட்ரிக்கு, அதாவது ரிவர்ஸ்க்கும் இது யூஸ் ஆகும், இது ஒன் மோர் டைம் ரிவர்ஸ்க்கும் யூஸ் ஆகும். ஓகே, இப்ப நீங்க பிபிடில அடுத்தடுத்து பார்க்க போற எல்லாமே குயிக் என்ட்ரி இருக்கும், ஒன் மோர் என்ட்ரி இருக்கும். இது ஒன் மோர் என்ட்ரி. ஓகே, ஏன்னா பெரிய கேண்டில் உடனே குயிக்ல வர முடியாது, இது ஒன் மோர் என்ட்ரி. ஐ மீன் சாரி, இதுதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. எப்படி நான் ஒரு ஓப்பன் கேண்டில மேல பிரேக் பண்றப்பதான் குயிக் என்ட்ரி கொடுப்பான். ஓப்பன் கேண்டில் ரெட் பாடி கீழே பிரேக் பண்ணாதான் குயிக் என்ட்ரி கொடுப்பான். அது வர்ற அந்த கேண்டிலோட அந்த அடுத்த கேண்டிலோட சைஸை பொறுத்தது அங்க என்ன நடக்குதுன்றத வச்சுதான் நம்ம மார்க்கெட்டை ரீட். அதனாலதான் சொல்ல வரேன் உங்களுக்கு, நான் அடிக்கடி நீங்க மார்க்கெட்டை ரீட் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா தான் புரியும். ஓகே, ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி மார்க்கெட். ஓகே, அதனால நீங்க ரீட் பண்ணுங்க, மார்க்கெட்டை ஸ்ட்ரக்சரா ரீட் பண்ண கத்துக்கோங்க. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இப்ப இங்க பாருங்க, ஒரு சார்ட்டை நான் காட்டுறேன். அந்த சார்ட்டை நீங்க எப்படி ரீட் பண்ணிருப்பீங்க அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் ஷோ பண்றேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சார்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியில ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சார்ட், க்ரூட் ஆயில் சார்ட். ஜஸ்ட் அ மினிட். நீங்க பாருங்க, இது க்ரூட் ஆயில் சார்ட். இப்ப இதை எப்படி ரீட் பண்ணுவீங்க? இப்ப வரைஞ்சிற லெவல் ஓகே தானே, 5 மினிட்ஸ்ல வரைஞ்சிருக்காருப்பா, இந்த லெவல் ஓகே தான். ஓகே, ஆனா மார்க்கெட்டை ரீட் பண்ற ஒரு ஸ்கில்லுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து ஒரு பிகினரா இருக்கிறப்ப இந்த லெவல்ல தான் இருக்கும். நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்டா மாறுறப்ப இதோட ரீட் பண்ற விஷயம் வேற மாதிரி இருக்கும். அதை நீங்க சார்ட் வரையதான் புரிஞ்சுப்பீங்க. ஓகே, இந்த லெவலுக்கு வரைஞ்சிருக்கிறதே பெரிய விஷயம், ஏன்னா மே பேட்ச் கரெக்டா லெவல் வரைஞ்சிருக்காரு. அது கேட்கிறப்பதான் அடுத்த நான் லெவல், அடுத்த ஒரு விஷயத்த நான் ஷோ பண்றேன். அந்த சார்ட்டை பார்த்துட்டே இருங்க, அதோட அடுத்த இம்பாக்ட் பாருங்க. இப்ப நீங்க பிளாக் உண்டான டவுட் இப்ப இதுல தெளிவா தெரியும். இப்ப அடுத்த சார்ட் இப்படி இருக்கா, தெரியுதா? இதுல என்ன பண்ணிருக்கேன், சேனல் டிரா பண்ணிருக்கேன், இங்க இந்த லெவல கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே, எஸ், இங்க பாருங்க, இப்படி டிரா பண்ணிருக்கேன். ஓகே, இப்ப மார்க்கெட் இறங்கி வரான்ல சார், அப்ப இதை தானே நான் பிளாக்கா யூஸ் பண்ணிருப்பேன் அப்படின்னா அப்படி கிடையாது. மார்க்கெட் ஒரு லெவல் சப்போர்ட் கிரியேட் பண்ணிருக்கான்னா அதுக்கு முன்னாடி சஸ்டெயின் ஆகி மார்க்கெட் ஏறி இருக்கான். இப்ப இங்க நடக்கிற விஷயத்துக்கு தான் மார்க்கெட்டுக்கு பிளாக் கிரியேட் பண்ணணுமே தவிர இங்க கிடையாது. சப்போர்ட்ல வர்ற பிளாக் தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப நீங்க இங்க எடுத்தாலுமே ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே தான் ஃபாலோ பண்ணணும். இப்ப இதுக்கு நான் எடுத்துட்டேன்னா ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே தான், அதாவது இது கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டாங்க, பக்கவா எடுக்கிறது இதுதான். அப்ப இதை பிரேக் பண்ணா மார்க்கெட் மேல போகும். ஓகே, சோ இந்த சார்ட்டுக்கும் இந்த சார்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரியுதா? நீங்க பார்த்தோன்னே மார்க்கெட்ல என்ன நடக்குது, ஏன்னா நீங்க இது வேற, இப்ப இது பிகினர் என்ன பண்ணுவாங்க, அந்த இப்படி லைன் போடுவாங்க, ட்ரெண்ட் லைன் இப்படி தானே போட்டிருப்பீங்க. சார் அப்ப சேனலே வரையிலன்னா ஆட்டோமேட்டிக்கா அப்ப ட்ரிகர் ஆகி போயிடுமா சார்? அங்க சேனல் இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். ஐ மீன் அங்க என்ன நடக்குதுன்றதை ரீட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இப்ப அடுத்து பாருங்க சார், இப்ப அந்த இதுல டார்கெட் எது வரைக்கும் சார் வந்திருக்கும்?
இந்த அடுத்து ஷேர் பண்ணிருக்கேன் தெரியுதா? சார் ஆமா சார், நான் போட்டதா இருந்தா அப் ட்ரெண்ட் சேனல் தான் போட்டிருப்பேன். எப்படி சார் நீங்க கரெக்டா டவுன் ட்ரெண்ட் பண்ணுவீங்க? சார் அங்க அதுதான் சார், அங்க ரீட் பண்ண கத்துக்கணும். ஒரே ஒரு விஷயம் தான் சார், சிம்பிள். இதை எப்படி கண்டுபிடிக்கிற ட்ரிக்ஸ் என்னன்னா, இங்க பாருங்க, இப்படி இருக்குல்ல மார்க்கெட்டு, நல்லா பாருங்க. ஒரு ட்ராக் ஃபார்ம் ஆகுறப்ப ஈக்குவலா பாருங்க, அங்கேயே மார்க்கெட் மாட்டுச்சு. எப்படின்னா, ஒரு ட்ரெண்ட் இப்படி இறங்குதுன்னா இங்க லெவல் இருக்கு, எது ரெசிஸ்டன்ட். ஆனா இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல ஒரு லெவல் இப்படி இருந்தான்னா நீங்க இத பாப்பீங்க, இந்த ட்ராக்க மறந்துடுவீங்க. புரியுதா? சோ அங்க ரீட் பண்ற மெத்தட் தான் மைண்ட்ல நிக்கணும். ஒரு மார்க்கெட் இறங்கி வரான்னா ப்ரீவியஸா ரெசிஸ்டன்ட் இருக்கா, அதுக்கு ப்ரீவியஸா இருக்கா, இல்ல அதுக்கு கீழே இருக்கா, இல்ல அதுக்கு மேல இருக்கா, இந்த 3 ஆங்கிள் பாத்தீங்கன்னா இங்க என்ன நடக்க போகுதுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். சோ இப்ப ரெசிஸ்டன்ட் பின்னாடி இருக்கு, அப்ப இவன் இப்படிதான் வரணும், அவ்வளவுதான் விஷயம். அப்ப இப்படி வர்றப்ப கிராஸ் செக் பண்ணி பாருங்க, இவன் அப்ப இப்படி வந்திருக்கலாமே, வாய்ப்பு இருக்கு. அப்ப ரெண்டையுமே கம்பேர் பண்றப்ப மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் அங்க என்ன இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இதை கனெக்ட் பண்றப்ப கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணி பாக்குறேன், சேனலை பக்காவா மேட்ச் ஆகுது. அவ்வளவுதான், இதான் அவ்வளவு முடிஞ்சு போச்சு. இப்ப இது கீழே ஸ்டாப் லாஸ், இதை பிரேக் பண்றப்ப என்ட்ரி, இது டார்கெட். சூப்பர், தேங்க்யூ சார். சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ராக் ஃபார்ம் ஆகி இறங்குதுன்னா ரெசிஸ்டன்ட் இருக்கா, அதுக்கு ப்ரீவியஸா ரெசிஸ்டன்ட் இருந்துச்சுன்னா அது ஓகே. இப்ப இங்க என்ன சொன்னேன், ஒரு ஐடியா, அந்த ரெசிஸ்டன்ட்ட மார்க்கெட் ரெட் பாடி போட்டா மார்க்கெட் உள்ள வந்தா மார்க்கெட் ஃபால் ஆகுது, இறங்குது. ஒருவேளை எனக்கு இங்க டோஜி போட்டு இந்த லாஸ்டா அந்த ரெட் இப்படி க்ளோஸ் வச்சாதான் இந்த ட்ரெண்ட் அப்சைட் ஆகும். அப்ப அந்த ரெட்டோட ஓப்பன். இதுதான் நான் இப்ப ரீசெண்டா சொன்னேன். லாஸ்ட் ரீச் ஆகிற சப்போர்ட்ல உள்ள ரெட் பாடியோட ஓப்பனை கிரீன் க்ளோஸ் வைக்கணும். அப்ப பிளாக் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல மட்டும் தான் வேலை செய்யும் இல்ல சார்? அங்கதான் நீங்க கவனம் செலுத்தணும்னு சொல்ல வரேன். ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்ல பாட்டம் பிளாக ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஒரு டவுன் ட்ரெண்ட் சைட்ல டாப் பிளாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க பாருங்க, மார்க்கெட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட். ஓகே, கீழ இருந்து ஏறுறப்ப இது ஒரு பிரஷர். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல ஒரு ரெட் பாடி போட்டிருக்கான். ஓகே, இந்த இடத்துல இப்படி ஒரு கேண்டில் வந்திருக்கு. எப்படி இது? அப்ப இது பிளாக் ஆனா அப்படி கிடையாது, இது ஒரு கேப், ஒரு செல்லரோட ஒரு பையரோட கேப். இந்த கேப்பை இப்படி ஃபில் பண்ணிட்டாங்கன்னா இந்த கேப்பை ரெட் கேண்டிலோட ஃபில் செய்யப்பட்டது. ரெசிஸ்டன்ஸ்ல வர்ற பையிங் பிரஷரோட விக் கேப்பா பாருங்க, சப்போர்ட்ல வர்ற பையிங் பிரஷரோட விக்க பிரஷரா பாருங்க. அந்த கேப் செல்லர் சைடு ஃபிட் ஆயிடுச்சுன்னா டவுனு. புரியுதா இப்ப? ஓகே, அப்ப அந்த கிரீன் பாடி இது க்ளோஸ் ஓபன் இது என்ட்ரி. அதாவது மேல இருந்து இறங்குறப்ப அந்த கேண்டில ஒரு கேப் ஃபில்லிங்கா பாருங்க. இந்த இதை இப்படி பாருங்க, இப்படி வராம இப்படி போனாலுமே மறுபடியும் இதை என்ன பண்ணுவான், ஃபில் பண்ணுவான். கீழ இருந்து ஏறுறப்ப அது பிரஷரா பாருங்க. இதுவே இப்படி அதே கேண்டில் தான் ரெட் பாடி. ஓகே, ஆனா இவன் என்ன பண்றான், இதை தொட்டிருக்கான். இப்ப இது என்ன இருக்கு, பிரஷரா இல்ல அது கேப்பா? பிரஷர். அவ்வளவுதான். புரியுதா? இதுதான் ஆல்ரெடி கேப் ஃபில் ஆயிடுச்சு ஏங்க சார்? ஆமா. இப்ப இங்க பாருங்க, ஒரு பையிங் பிரஷர், ஒரு பையர் செல்லிங் பிரஷர். ஓகே, இப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருப்பேன், எனக்கு கிரீன் பாடி போட்டானா, ஆனா அது க்ளோஸ் வைக்கலதான், நம்ம பம்ப் ஆகி ட்ரேட் எடுத்துட்டு இதை பிரேக் பண்ணிடுவான்னு தானே போயிருந்திருப்போம். கரெக்டா? பிளாக் தாண்டாதான் சார் அது பையிங் ட்ரெண்டா மாறும். அது கரெக்ட் தான். பட் நம்ம இருந்தாலும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இப்படி பேசிதான் பாப்போமே. ஒரு பம்ப் ஆகி எடுக்கிறவங்க ஆளு இருக்காங்கல்ல, நம்ம ஆளுங்க அப்படி எல்லாம் எடுக்காம இருப்பீங்க. ஆர்டர் போட்டுருவோம். யாரெல்லாம் இந்த இடத்துல என்ட்ரி போயிருப்பீங்க? சார் நான் போட்டிருக்கேன் இப்ப இந்த கேட்டகரியில பீப்புள் இருக்கீங்க, அவங்களுக்கு உண்டான எக்ஸசைஸ் தான் இது. ஒரு செல்லிங் பிரஷர் வர்றப்ப இங்க பாருங்களேன், அடுத்த கேண்டில் ரெட் பாடி போட்டு கிரீன் பாடி போட்டு இப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே இதை பிரேக் பண்ணி அடுத்த லெவல் போவான் அப்படின்னு நம்ம யோசிப்போம்.
ஓகேவா? அதெல்லாம் தப்பு இல்ல. இந்த இடத்துல மேல போவான்னு நினைக்கிறதும் தப்பு கிடையாது. இந்த லெவல் ஈக்குவலா சப்போர்ட்ல இருக்கா, இந்த லெவல் ஈக்குவலா ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கான்னு மட்டும் பாருங்க. இந்த கேஸ் வந்தா இதுக்கு ஈக்குவலா ரெசிஸ்டன்ஸ் இருந்தா இதை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. கரெக்டா? நான் சொல்றது புரியுதா? ஓகே சார். ஓகே சார். இப்ப இது இது வந்து லெவல்பா. இப்ப இதுக்கு ப்ரீவியஸா ஒரு லெவல் இருக்குப்பா. ஓகே, இப்ப மார்க்கெட்டிங் இறங்கியிருக்கான். அப்ப இதை என்ன பண்ணாதீங்க, எடுக்காதீங்க. இப்ப இதே செல்லர் ஏரியால வர பையர் அப்படின்ற மாதிரி. எஸ். இப்ப இதே லெவல் வந்து இப்படி ஒரு பையர் லெவல் இருக்கு. இது இப்படி இல்ல, இப்படி ஒரு பையர் லெவல் இப்படி பையா இருக்கு. மார்க்கெட் இங்க இருந்து இறங்கியிருக்கான், இப்படி வந்து இறங்கியிருக்கான். அப்ப இதை என்ன பண்ணுங்க, எடுத்துக்கோங்க. மறுபடியும் இந்த லெவலுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு இங்க இருந்து பிக்கப் ஆகி கொண்டு போங்க. சோ இந்த லெவலு ப்ரீவியஸா நடக்கிற ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ அதனால இங்க என்ன நடக்குதுன்றதுக்கு பின்னாடி உள்ள ரெஃபரன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அடுத்து இது இப்ப இங்க பாத்தீங்கன்னா எஸ், இது வந்து ஒரு பிளாகோட ஆப்போசிட்டையும் நம்ம எப்படி பார்க்கலான்றது ஒரு மெத்தட். ஒரு செல்லிங் அகைன் பையிங். மார்க்கெட்டு ஒரு பையிங் ப்ரெஷரோட செல்லர் வரான், அந்த செல்லரை பையர் வின் பண்றான். இப்பதானே சொன்னேன் இதுக்கு முன்னாடி, நல்லா பாருங்க. ஒரு பையிங் ப்ரெஷர், ரெட் பாடி. ஆனா அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன இருக்கு, கிரீன் பாடியா. அப்ப இது ட்ரெண்ட் பிக்கப் ஆகும்ல, இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல. இப்ப யாரோ ஒருத்தர் டவுட் கேட்டீங்கல்ல, ஆன்சர் கரெக்டா இருக்கா? நம்ம படிக்கிறது மேட்ச் ஆகணும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்றோம், ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம தப்பு பண்றோம்னு அர்த்தம். ஏன் இண்டிகேட்டர்லாம் ஃபெயிலியர் ஆகுதுன்னா இந்த மாதிரி ரீட் பண்ண முடியாது மார்க்கெட்டை. ஸோ ஒரு செல்லிங் ப்ரெஷர் எப்படி இருக்கு, பாட்டம்ல அடிக்கிறான், அது கிரீன் பாடி. அடுத்து அந்த ரெட்டோட ஓப்பனி ட்ரிகர் பண்ணி மார்க்கெட் பிக்கப் தான் ஆகிறான். இப்போ இந்த பிளாகை வச்சு அடுத்து பாருங்க, அடுத்த ட்ரெண்ட் பாருங்க. அடுத்த நாள் இப்படி வரைஞ்சிருப்போமா, ஓப்பனிங் கேண்டில் இப்படி போட்டாலும் மறுபடியும் ட்ரிகர் பண்ணிட்டு கீழே தான் போறான். என்னதான் பண்ணாலும் கீழே தான் போறான் பாருங்க. இது சிங்கிள் கேண்டில் ட்ரேடா? இப்பதான் சொன்னேன், சிங்கிள் கேண்டில் ஃபார்ம் ஆறப்ப மேல வரப்ப செல் பண்ணுங்க. ஏன்னா இது சிங்கிள் கேண்டில் ட்ரேட். ஏன்னா மேல பிரேக் ஆகல, கீழே பிரேக் ஆகல. அப்ப இந்த லெவல் என்ன பண்ணுவோம், ரெசிஸ்டன்ஸ் தான் யூஸ் ஆகும். ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேல. ஆனா இந்த இடத்துல பயங்கரமா எமோஷன் பண்ணிருப்பான். எனக்கு மார்க்கெட் ஆகுது செக். சார் ஃபர்ஸ்ட் இதுல இப்ப தேர்ட் கேண்டில்ல ஒரு செல்லிங் பிரஷர் இருக்குல்ல எங்க? ஃபர்ஸ்ட்ல இதே இமேஜ்ல ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு. சார் அந்த டயலாக் இருக்கு. தேர்ட் கேண்டில் ஒரு ரெட் ஒரு கிரீன் வின் பண்ணிருக்குல்ல. இதா சார்? ஒரு ரெட் ஒரு கிரீன் வின் பண்ணிருக்கு. அது பக்கத்துல ஒரு கிரீன்ல ஒரு பெரிய செல்லிங் பிரஷர் இருக்குல்ல. ஆமா. அப்ப அது ஏன் ஒர்க் ஆகல? அது எதுவுமே இது பண்ணவே இல்ல, டைரக்டா மேல போயிடுச்சு. மார்க்கெட் செல்லிங் பிரஷர் அகைன் பையிங் பிரஷர் கொடுத்து மேல போய் கரெக்ட் தானே? செல்லிங் பிரஷர் அப்ப அந்த பிளாக்குக்கு அந்த விக்குக்கு ஏன் சார் ஒர்க் ஆகலன்னு கேக்குறாரு. அந்த பிளாக்ல நின்னு இருக்கணும்ல மார்க்கெட். செல்லிங் பிரஷர் ஒரு தடவை பை பண்ணிருக்கான் சார், திருப்பி அந்த இடத்த க்ளோஸ் வச்சிட்டாங்கல்ல. பிளாக்குக்கு ஏன் மார்க்கெட் கீழ இறங்கலன்னு கேக்குறீங்களா? ஓகே ஓகே. ஒரு ஜூன் பேட்ச் நினைக்கிறேங்க சார். ஆமா ஜூன் பேட்ச் தான். ஜூன் கேட்காதீங்க தெரியல. ஆமா கேட்க வேண்டாம்னு சொன்னீங்க. இப்போ வரைக்கும் என்னால சிரிப்பு அடக்கல சார். மார்க்கெட் சரி இருந்தாலும் நான் அவர் கேட்ட கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது பிரதர் இங்க பாருங்க, மார்க்கெட் இறங்குறானா, இப்ப இந்த ட்ரெண்ட் ப்ரீவியஸா நடந்த லெவல பிரேக் பண்ணி அகைன் பை ஆகுதுல. ஓகே. அதனால அது பிக்கப் ஆகுறான். புரியுதா? சார் க்ளோஸ் வைக்கலிங் சார், சிம்பிள் சார். அவர் ஜூன் பேட்சா இருப்பார்னு நினைக்கிறேன். சரி இப்ப இங்க பாருங்க, மார்க்கெட் ஒரு செல்லிங் பிரஷர் பையிங் கேண்டில் இப்படிலாம் நடந்துருச்சு. இப்ப இதுக்கு கீழே நடக்கிற விஷயத்த இதுல போட்டிருக்கேன். அதாவது இந்த இடத்துல ஒரு பையிங் பிரஷர் அதாவது மார்க்கெட்டோட ஓப்பனுக்கே வந்துட்டான். இது என்னது, ஒரு பையிங் பிரஷர் கேண்டில். நான் என்ன சொன்னேன், ஒரு சப்போர்ட்ல வர ரெட் பாடிய ஒரு கிரீன் க்ளோஸ் வைக்கணும்னு சொன்னா இல்லையா? கரெக்ட் தானே? நமக்கு இதுதான் சப்போர்ட். இப்ப நமக்கு இதுதான் சப்போர்ட். லாஸ்ட் வர ரெட்டோட ஓப்பனை வின் பண்ணணும். வின் பண்ணல, என்ன பண்ணிருக்கான், விக் அடிச்சிருக்கான். அப்ப இந்த இடத்துல ஃபார்முலா பையிங் பிரஷர் செல்லிங் பிரஷர். அடுத்து இந்த கேனல் பார்க்கவே தேவையில்லை, எடுத்துடலாம். இல்ல சார் நான் வந்ததுக்கு அப்புறம் எடுக்கிறேன், அப்ப இதுக்கு அப்புறம் எடுங்க. இங்க க்ளோஸ் வச்சா அகைன் உங்க பை என்ட்ரியை போட்டு அதுக்கப்புறம் மேல டார்கெட். இங்க க்ளோஸ் வைக்கல, ரிவர்ஸ் அடிச்சுட்டான். அப்ப என்ன பண்ணலாம், பையிங் பிரஷர் செல்லிங் பிரஷர்.
இங்க நான் எடுத்துடலாமா? எடுக்கலாம். இல்ல வந்ததுக்கு அப்புறம் கூட எடுக்கலாம். மறுபடியும் வந்து ரிவர்ஸ் அடிச்சிருக்கான். புல் பேக். சார் இதுல பிளாக் எங்க சார் டிராப் பண்ணி? இதுல பிளாக் பத்தி பேசல நானு. இல்ல சார் நீங்க சொல்றது புரியுது எனக்கு. அந்த இது நம்ம சப்போர்ட்டை உடைச்சோம்னா நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்துட்டு எடுக்கணும்ன்றீங்க. பட் ஜெனரலா நம்ம ஒரு பிளாக் டிரா பண்ணி வச்சிருக்கோம்ல சார். அந்த இந்த இங்கதான் வரைஞ்சிருப்பீங்க. இங்கதான் வரைஞ்சிருப்போம். அதான் சார் கேட்டேன். அதுதான் சார். இங்கதான் வரைஞ்சிருப்போம். பிளாக்னால அந்த பிளாக் கிராஸ் பண்ண நெக்ஸ்ட் கேண்டிலுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரி. அதாவது நான் எப்பயுமே 2 விதமா சொல்லி தருவேன். பிஃபோர் என்ட்ரி, ஆஃப்டர் என்ட்ரி. இப்ப இது வர்றதுக்கு முன்னாடி இங்க போடலாம். ஏன்னா மார்க்கெட் இங்கேயே ஃபெயிலியர் ஆகி இவ்வளவு தூரம் இறக்குறான் பாத்தீங்களா? ஆமா சார். ஆமா. அப்பவே துணிஞ்சு எடுத்துடலாம். ஸ்டாப் லாஸ் நீங்க வச்சு அது விக் க்ளோஸ், அத கேண்டில் க்ளோஸ் வைக்கிதா விக் அடிக்கிறான்றத செக் பண்ணா முடிஞ்சு போச்சு. ஓகே சார். ஓகே சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வரைக்கும் சார் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் பார்த்து விட்டுருங்க சார். அதுதான் இருங்க, வெயிட் பண்ணுங்க. நான் இப்போ வரைக்கும் 12 பிபிடி முடிச்சிருக்கேன். சரியா? இன்னும் ரிமைனிங் இருக்கிற பிபிடிஸ் எல்லாமே நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கும் 7 o'clock வச்சிடுறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் 8:30 ஆயிடுச்சு. ஓகேவா? ரிமைனிங் பிபிடிஸ் நாளைக்கு பார்த்துடலாம். இந்த பிபிடி இப்போ உங்களுக்கு அனுப்பணுமா இல்ல நாளைக்கு முடிச்சுட்டு அனுப்பவா? மே பேட்ச் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்குமே சார். அனுப்பி சார் சார் உங்களோட டைம் அனுப்பிவிடுங்க சார் எல்லாத்தையும். சரி, நான் மே பேட்ச் குரூப்ல போடுறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, 12 நம்பர் வரைக்கும் முடிச்சிருக்கோம். மிச்சத்தை நாளைக்கு பாத்துக்கலாம். இப்ப நிஃப்டி அனாலிசிஸ் போலாம். சரியா சார்? இதெல்லாம் போட்டு பிரிண்ட் அவுட் அப்படி எடுத்துக்க முடியுங்க சார்? அது எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைவ்ல நடக்கிற ரெஃபரன்சஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. முழுக்க போஸ்ட் மாதிரி எடுத்து விட்டுலாம் சார். நீங்க நான் பிபிடிஸ் இன்னும் ஜூன் பேட்ச் கொடுக்கல. ஜூன் பேட்ச் கொடுக்குறப்ப நான் சொல்ற நம்பர்ஸ் எல்லாம் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஐ மீன் நீங்க பிரிண்ட் எடுக்கலன்னா நான் சொல்றேன். இது உங்க கையில எதாவது இருக்குன்னு எனக்கு தெரியாது. பிரேக் அவுட் பிபிடி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்ப ரிஜெக்ஷன் பிளாக் எடுத்துக்கோங்க. ஓப்பன் கேண்டில் டெக்னிக்ஸ் எடுத்துக்கோங்க. நிஃப்டி பேங்க் மார்க்கெட் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஓப்பனிங் கண்டிஷன்ஸ் இது 4யுமே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஓப்பனிங் கேண்டிலுக்கு ரிஜெக்ஷன் பிளாக் கம்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். நான் அப்புறமா போடுறேன். இன்னைக்கு போடுறது டவுட் நாளைக்கு காலையில ஞாபகப்படுத்தி போடுறேன். இப்ப நிஃப்டி கேட்டிங்களோ ஜஸ்ட் சார் கம்யூனிட்டில போஸ்ட் பண்ணுங்க சார். சரி, இப்ப இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டு பை ஆயிருக்கான். மார்க்கெட் ஒரு பை லெவலுக்கு மேலேயே பை ஆயிட்டு போறான். இப்ப இங்க பை ஆச்சு, மறுபடியும் இங்க பை ஆச்சு, அகைன் பை, கிட்டத்தட்ட ஈக்குவல் பை ஆனவன் இங்க என்ன பண்ணிட்டான், முன்னாடியே பை ஆயிட்டான். அதுக்குதான் ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்துட்டு வந்தேன். என்ன லைனு இங்க பாருங்க, இந்த லெவல்ல இருந்து இப்படி. கரெக்டா சார்? இது எக்ஸ்டென்ஷன், இது எக்ஸ்டென்ஷன். எனக்கு இன்னைக்கு பையான லெவல் மேட்ச் ஆகுது. அப்ப இது போதும் எனக்கு. அப்ப இதை எடுத்துட்டேன்னா சரி, அப்ப இந்த லெவல இப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா இங்க மார்க்கெட் அந்த ரிஜெக்ஷன் பிளாக் வேற கரெக்ட்டா வர்க் ஆகும் சார். ஓகே, இப்படி இருக்கு, நல்லா பாருங்க. இப்படி இருக்கானா? இப்ப இந்த பிளாக்குக்கு இந்த ட்ரெண்ட் என்ன இருக்கு, சப்போர்ட் எடுத்திருக்கு. மறுபடியும் இவன் என்ன பண்ணுவானா, இப்படி இருக்கா, இப்படி இருக்கு. இப்ப இதை நீங்க பாக்குறப்ப ட்ரெண்ட் லைன் ஆங்கிள் பாக்குற ஒரு குரூப் இருப்பாங்க, இன்னொரு குரூப் இதை சப்போர்ட்னு பாக்குற ஒரு குரூப் இருப்பாங்க. ஓகேவா? இப்ப இந்த பிளாக்ல நாளைக்கு என்ன கேண்டில் வருதோ அதை பேஸ் பண்ணி நம்ம காயின் அர்த்தணும். எப்படின்னா, நாளைக்கு ஓப்பனிங்க எனக்கு இப்படி ரெட் பாடி போறான்னு வச்சுக்கோங்க, இப்படி. அப்ப இந்த பிளாகுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வரான். ஓகே, ஒரு பிளாகுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வர்றப்ப அடுத்து வீக் கேண்டில் வரக்கூடாது. வீக் கேண்டில் வந்தா மறுபடியும் மார்க்கெட் மேல போவான். அப்ப என்ன ஆகும், இது ஃபர்ஸ்ட் ரெட் பாடியா? ஓகே, நம்ம இப்படி படிக்கலாம், இது ஃபர்ஸ்ட் ரெட் பாடி. அப்ப ஒரு சின்ன கேண்டில் வருதுன்னா அந்த சின்ன கேண்டில் ஹேமர் போட்டு இதுக்கு விக் அடிச்சுட்டு இப்படி மேல ஏறுறப்ப இன்சைட் கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபார்முலாவை அப்ளை பண்ணணுமா? ஒரு கேண்டில் ரெட் பாடி, விக் இருக்கு, ப்ரீவியஸ் பையர் லெவல் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவான், மார்க்கெட்டோட ஹை வரைக்கும் ஓப்பன் வரைக்கும் போகணும்ல, ஏன்னா இது ரெட் பாடி. அப்ப அங்க இருந்து என்ன பண்ணுவான், இப்படி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்க நாளைக்கு வர்ற கேண்டிலை பொறுத்தது. டைரக்டாவே இப்படி இருக்குன்னா இது பெரிய கச்சடா. ஏன்னா இந்த லெவலுக்கு இப்படி இருக்கு, இந்த லெவலுக்கு இப்படி இருக்கு. அப்ப வெயிட் பண்ணி தான் போகணும். சோ நான் இப்ப இதை மட்டும் நான் டிரா பண்ணி கொடுக்குறேன். நாளைக்கு ஓப்பனிங் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மூவ்மெண்ட் பண்ணலாம். ஓகே, சரி, இது ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி இல்லையா சார்? அதேதான் ஹெட் அண்ட் ஷோல்டர் தான். நாளைக்கு வர கேண்டில பொறுத்தது. ஓகே சார், அந்த லாஸ்ட் பிபிடி நீங்க நடத்துனதுல
சார் அதுல ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஓப்பனிங் கேண்டல்லே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குங்க சார், அதுக்கு நம்ம பிளாக் போடக்கூடாதாங்க சார்? இங்க அதுக்கு பிளாக் போட்டு குயிக் என்ட்ரி எடுக்கலாம் இல்லைங்க சார்? இதுலயா? இல்லைங்க சார், நீங்க பிபிடி நடத்துறீங்க சார், லாஸ்டா 12வது பிபிடிங்க சார். இதுல செல் என்ட்ரி போலாமான்னு கேக்குறீங்களா? அந்த ஓப்பன் கேண்டல்லே பிளாக் போட்டு அந்த அந்த ஸ்பின்னிங் டப் போட்டனால நம்ம அதை யோசிக்கணுமா சார்? இல்ல நீங்க சொல்றது ஓகே தான். ஆனா மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங் பையர் இருக்காங்கல்ல, ஒருவேளை இந்த இடத்துல ஒரு டோஜி போட்டு மறுபடியும் கிரீன் வின் பண்ணி மேல போயிட்டா என்ன பண்றது? ஏன்னா இந்த இடத்துல ரெண்டு சைடும் விக் இருக்கா, அப்ப மறுபடியும் ஒரு டோஜியோ ஒரு ஹேமரை போட்டு இதை ட்ரிகர் பண்ணி இந்த கிரீனை வின் பண்ணி இந்த ரெட்டை க்ளோஸ் வச்சுட்டு மறுபடியும் பிக்கப் ஆயிடுச்சுன்னா ஓகேங்க சார். ஆனா ப்ரீவியஸ்ல வந்து பின்னாடி இங்க பாருங்களேன், இதோட ப்ரூஃப் பின்னாடி நடக்கிற விஷயத்தை வச்சுதான் மேட்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே சார். இதுலயே ஒரு சின்ன டவுட் சார். சார் இப்போ செகண்ட் டர்ன்ல வந்து அந்த கிரீன் வந்து ஃபுல்லா சப்போர்ட்டுக்கு மேல போய் க்ளோஸ் வச்சிருக்கு, அகைன் திரும்பி ஃபால் ஆயிடுச்சு, திரும்ப போய் க்ளோஸ் வச்சுன்னா மேல போகுதுங்க சார். அது எப்படி சார் அந்த இது கண்டுபிடிக்கிறது? அது இல்ல அந்த ரெட் வந்து வெயிட் பண்ணணுமா? பையர் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே ஒரு செல்லரோட ஓப்பனை பையர் ட்ரிகர் பண்ணுவான், ஒரு பையரோட ஓப்பன் செல்லர் ட்ரிகர் பண்ணுவான். எப்படின்னா மார்க்கெட் செல்லர் ஓப்பனா சரி பையர் ஓப்பனா, மார்க்கெட் இங்க இருந்து இறங்கியிருக்கா, இவன் போய் பாருங்க இந்த பையரோட ஓப்பனை தொட்டிருக்கான். இல்ல நான் அந்த ஏரியால கேட்கல சார், திரும்ப சார் வெயிட் பண்ணுங்க தொட்டிருக்கானா? இப்ப இது பையர் ஓப்பனா? கரெக்ட் சார். அப்ப இங்க இருந்து போற ட்ரெண்ட் இந்த பையர் ஓப்பனை தானே தொடுவான். தொட்டுட்டு க்ளோஸ் வச்சிருக்கே, அதான் கேக்குறேன். இப்படி க்ளோஸ் வச்சாலுமே மார்க்கெட்டு கீழே எங்க பை ஆச்சோ அந்த லெவல்ல இருந்து தான் போவான். அது செல்லிங் பிரஷருக்கு உண்டான என்ட்ரி ட்ரிகரும் நம்ம நினைச்சுக்கலாம்லங்க சார்? இங்க பாருங்க, இந்த இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அது க்ளோஸ் வச்சதுன்னா பிரேக் அவுட் ஃபார்முலா பண்ணனும் சார், அங்க அப்ளை பண்ணனும். அது பிரேக் அவுட் ஃபார்முலா பிரகாரம் பாருங்க சார், நான் இதே கேண்டில் இப்ப இப்படி வச்சிருக்கேன். ஒரு சார் லிசன் பண்ணுங்களேன், இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், லிசன் பண்ணுங்க. இப்படி இருக்கா சார்? இப்ப இதுக்கு அடுத்து எப்படி பண்ணணும்னா இப்படி போயிருவானா சார்? இப்படி வந்தா மட்டும்தான் சார் எடுக்கணும். புரியுதா சார்? இப்ப ஓகே சார். ஃப்ரெண்ட்ஸ், கம்யூனிட்டி, ட்ரேடிங் கம்யூனிட்டி, இதை இன்னைக்கு சொல்லி கொடுத்தீங்க ஞாபகம் இருக்கா? இது கரெக்ட் சார், இன்னைக்கு தான் சொல்லி கொடுத்தேன். மேட்ச் ஆகுது பாருங்க. சரி ஓகே கேஸ், நான் நிஃப்டி லெவல் வரைஞ்சு கொடுத்துட்டேன். பேங்க் நிஃப்டி போறான். சரியா? சரி, இப்ப இதை வந்து ஆல்டர்னேட் பண்ணும். ஒரே லெவல்ல காலையில வச்சு பழசையே வச்சு பார்க்காதீங்க, டெலீட் பண்ணுங்க. ஃப்ரெஷ்ஷா அப்பப்போ வரைஞ்சு பாருங்க. ஏன்னா அதே லெவலுக்குள்ள மைண்ட் நிற்கும், வேற புதுசா யோசிக்கவே விடாது உங்களை. அதே வச்சு பார்த்துட்டே இருப்பீங்க, ஐயோ இது வேற மாதிரி இருக்கே அப்படின்னு விட்டுருவீங்க. ஸோ இது இன்னும் பக்கா சேனல்ல தான் இருக்கு. சரியா? இப்படி வைக்கலாம். சரியா சார்? ஏன் சார் இதை எடுக்கலன்னா, நான் ஜஸ்ட் இதை எக்ஸ்டெண்ட் பண்றேன். வைக்கலாம், பட் எனக்கு இது ஓகே. ஓகே, மேபி நாளைக்கு மேல இப்படி ஓபன் பண்ணா இப்படியே வச்சுக்கோங்க. இதுவும் மேட்ச் தான், இதுவும் மேட்ச் தான். ஏன்னா நான் இந்த லெவல் எடுத்திருக்கேன். சரியா? இந்த லெவல் எடுத்திருக்கேன். இப்படி எடுத்தாலும் ஓகே தான். ஓகே சரி, நான் இப்படி எடுத்துக்கிறேன். சரி ஓகே, இப்ப இங்க பாருங்களேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ரூட் இப்படி போகுதுன்னா இதோட ரூட்டும் அப்படிதான் இருக்கும். நீங்க எங்கனாலும் போய் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஒரு அப்சைட் ரூட் எப்படி இருக்குன்னா டவுன் சைடு ரூட்டும் மோஸ்ட்லி அப்படிதான் இருக்கும். அப்ப புரிஞ்சதா? என்ன புரிஞ்சது? இந்த ஏரியாவை மிஸ்ஸே ஏன்னா இங்க பிரேக் அடிச்சு ஏற்கனவே இங்க பை பண்ணிருக்கான். அப்ப அதே மாதிரி இதே வைஸ் வர்ஸா இங்க நடக்கும். பிடிச்சாச்சா? முடிஞ்சு போச்சு. நாளைக்கு மார்க்கெட்டு இந்த ஏரியாவில தான் நீங்க ட்ரேட் வேட்டையாடணும். இங்க இந்த பக்கம் போயிடக்கூடாது. சேனல் விட்டு இறங்கினா தானே சார்? ஆமா, புரிஞ்சதா? சிம்பிளா அனலைஸ் பண்ணணும். அதுக்கு மார்க்கெட்டை படிக்க தெரியணும்.
இங்க செல் ஆயிருக்கு, பிரேக் விக் அடிச்சிருக்கான், இந்த இடத்துல சி ஈஸியா போயிருக்க மாதிரி. அப்ப அந்த மூவ்மெண்ட் பக்கவா இருக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கான், ஒரு ரிவர்ஸ் அடிச்சிருக்கானா, அப்ப அதே மாதிரி இறங்கி அப்படி சும்மா போயிட்டு இறங்குவான். அப்போ ஒன்ஸ் இதை தொட்டுட்டு இறங்குறப்ப போங்க. ஒன்ஸ் பிரேக் ஆனதை எடுக்காதீங்க, அகைன் ஒருத்தோட தொட்டுட்டு இறங்குறப்ப எடுங்க. சரியா? ஓகே. நாளைக்கும் 7 o'clock தான், ஏன்னா இன்னும் நிறைய பிபிடிஸ் இருக்கு. ஓகே, சரி.